இயேசுவை மையமாக கொண்ட குடும்பம், இயேசு வாழ்கின்ற குடும்பம், இயேசுவுக்கு பிரியமான குடும்பம், எந்த டைட்டில்னாலும் வச்சுக்கலாம். ஆண்டவருக்கு பிரியமான ஒரு குடும்பமா இருக்கணும்னா என்ன செய்யணும் அப்படின்றத குறித்து நம்ம பார்க்க போறோம். நம்ம படைத்த ஆண்டவர் நம்மளை ஒரு நோக்கத்தோடு கூட படைச்சிருக்கிறார். அந்த நோக்கத்தை நம்ம நிறைவேற்றணும். ஒரு தரிசனத்தோடு கூட அவரு நம்மளை உண்டாக்கி இருக்கிறார். ஒரு குடும்பம்னா கணவன், மனைவி, பிள்ளைகள் இருக்கிறோம். முதலாவது நம்ம குடும்பத்துல எதுக்கு இடம் கொடுக்கணும்னா ஆண்டவருக்கு இடம் கொடுக்கணும் முதலாவது. அப்ப கணவன், மனைவி, பிள்ளைகள் இருந்தாலும் நம்ம தனித்தனியே ஆண்டவரோடு உள்ள உறவுல இருக்கணும். கணவன் தனிப்பட்ட விதத்துல ஜெபிக்கிறவராக, வேதத்தை தியானிக்கிறவராக, நல்லா பாடி துதிக்கிறவராக, ஆராதிக்கிறவராக இருக்கணும். அதே போல மனைவி தனிப்பட்ட விதத்துல இண்டிவிஜுவலா ப்ரே பண்ணணும், பைபிள் மெடிடேட் பண்ணணும், நல்லா பாடி ஆராதிக்கணும். மாதிரி பிள்ளைகளும் அவங்க தனிப்பட்ட விதத்துல ஆண்டவரோட உறவுல இருக்கணும். ஏதோ ஒரு நம்ம கிறிஸ்தவர்களா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அப்படியே போய்கிட்டு இருக்கக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை ஆனா சர்ச்சுக்கு போயிட்டு வருவோம், அப்படியே இருந்துட்டு இருக்கக்கூடாது. அது தவறான காரியமாகும். குடும்பமா நம்ம ஆண்டவரை தேடணும். அதான் யோசுவா 24:15 பாக்குறோம். யோசுவா சொல்றாரு, நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். மத்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றேன், நான் குடும்பமாக நானே ஆண்டவரை நானே ஆராதிக்கிறேன், துதிக்கிறேன், தேடுறேன், அவருடைய சித்தத்தை செய்கிறேன். வாட் அபௌட் யூன்னு கேட்கிறார். நாம அதே மாதிரி இருக்கணும். ஒரு குடும்பம் ஒரு அனுதின வாழ்க்கையில, ஒரு டே டு டே லைஃப்ல ஒரு குடும்பம் எப்படி பக்தியா இருக்கணும்ன்றதா பார்க்க போறோம். குடும்பமாய் ஜெபிக்கணும், ரொம்ப முக்கியம். முதல்ல இண்டிவிஜுவலா ஜெபிக்கணும், அதுக்கு அடுத்தது குடும்பமா ஜெபிக்கணும். யோபுடைய ஸ்ட்ரென்த்தே, யோபுடைய பலமே பிள்ளைகளை ஆண்டவரை தேட வச்சார், ஜெபிக்க வச்சார். அதனாலதான் சாத்தா சொன்னான், நீ வேலி அடைத்து அவனை பாதுகாக்கவில்லையா? ஜெப வேலி அது. பிள்ளைகளை ஜெபிக்க வச்சார். நம்ம பெற்றோர் பிள்ளைகளை ஜெபிக்கிற பழக்கத்துக்கு கொண்டு வரணும். அதுக்கு முதலாவது நாம முன் உதாரணமா இருந்து நம்ம ஜெபிக்கணும். நாம ஒரு குடும்ப தலைவன், கணவர் தனியா இருந்து ஜெபிச்சு வேதத்தை தியானித்து நல்லா பாடி ஆராதிக்கும் போது பிள்ளைகளுக்கு அப்ப அது தெரியும், நானும் இதே மாதிரி இருக்கணும் அப்படின்றது தெரியும். காலையிலையும் ராத்திரியும் ஜெபிக்கணும், அது முக்கியம். காலையில எந்திரிச்ச உடனே எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னா, நல்லா பிரைஸ் பண்ணணும். காலை நேரத்துல நல்ல ஆண்டவரை துதிச்சு நல்லா பாடி ஆராதிக்கணும். புது புது பாடல்களை கற்றுக்கொண்டு நல்லா பாடி துதிக்கணும். ஏன்னா ராத்திரி நேரத்துல நம்மளுக்கு நிறைய பாடல்களை பாடி துதிக்க நம்மளுக்கு நேரம் இருக்காது. சோ காலை நேரத்துல நல்லா பாடி துதிக்கணும் ஆண்டவரை. அது ஒரு குறிக்கப்பட்ட நேரம் வச்சிருக்கணும். தனி ஜெபம் அது தனியா, நீங்க கணவன் தனியா ஜெபிக்கிறதுக்கு ஒரு டைம் வச்சிருக்கணும், மனைவி தனியா ஜெபிக்கணும், பிள்ளைகள் தனியா ஜெபிக்கணும். அப்பார்ட் ஃப்ரம் தட், அதுக்கு அப்பாற்பட்டு குடும்பமா ஜெபிக்க ஒரு டைம் வச்சிருக்கணும். இந்த நேரத்துக்கு இந்த நேரம்னு சொல்லி, இல்ல நான் ஸ்கூலுக்கு போகணும், நான் வேலைக்கு போகணும், எனக்கு நிறைய வேலை இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா ஆண்டவரை தேட, நம்ம ஆசீர்வதிக்கிற தேவனை முதலாவது நம்ம தேடணும். அப்ப அதுக்கு டைம் ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த நேரத்துல நல்லா பாடி நிறைய பாடல்களை, புது புது பாடல்களை கற்றுக்கொண்டு பாடி துதிக்கணும். பாடின பாடலையே பாடக்கூடாது, ஏற்கனவே பாடிக்கிட்டு இருக்க பாடலையே பாடிக்கிட்டு இருக்க கூடாது. அது என்ன ஆகும்னா, எப்பயுமே நீங்க ரொட்டீனுக்குள்ள போகும்போது போர்டம் வந்துடும். எந்த வேலையுமே நீங்க ஒரே வேலையை திரும்ப திரும்ப செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அது போர் அடிக்க ஆரம்பிச்சிடும், அலுப்பு தட்டிடும். அதுக்கு இடம் கொடுக்க கூடாது. புது புது பாடல்கள் என்ன பண்ணணும்னா, நீங்க ஃப்ரீயா இருக்கிற நேரத்துல நல்லா போட்டு கேட்கணும், மறுபடியும் மறுபடியும் கேட்கணும், நல்ல நல்ல பாடல் கேட்கணும். தேவ பிரசன்னம் இல்லாத பாட்டை கேட்க கூடாது.
அது எப்படி தேவ பிரசன்னம் இருக்குதா இல்லையா அப்படின்றத எப்படி தெரிந்து கொள்ளணும்னா, அந்த பாடலை கேட்கும் போது ஆண்டவரை நினைச்சு பாக்குறீங்களா, ஆண்டவர் உங்களுக்கு செய்த நன்மைகள் எல்லாம் நினைச்சு பாக்குறீங்களான்னு பார்க்கணும். ஆண்டவரை நினைச்சு பாக்குறது தான் தேவ பிரசன்னம்ன்றது. ஆண்டவர் செய்த நன்மைகள்லாம் நினைச்சு பார்க்க தோணுதா, உங்களுக்குள்ள இயேசுவை குறித்த நினைவுகள் வருதா அந்த பாட்டை கேட்கும் போதுன்னு பார்க்கணும். அதுதான் தேவ பிரசன்னம்ன்றது. அது நல்ல தேவ பிரசன்ன நிரம்பின பாட்டை கேட்கும் போது நம்ம அறியாமலே ஆண்டவருடைய அன்பை நினைச்சு கண்ணீரா வரும். அது உணர்ச்சி வசப்பட்டு வர கண்ணீர் இல்ல, ஆவியில கழிகூர்ந்து வருகிற கண்ணீர். அது இவ்வளவு நல்ல தெய்வத்தை நான் வணங்குகிறேன், என் தெய்வம் எவ்வளவு நல்லவராய் இருந்திருக்கிறார் என் கடந்த காலத்துல அப்படின்ற அந்த நினைவு வரும் நமக்கு. அது நான் என்ன பண்ணணும்னா, காலையில இயேசுவின் ரத்தத்தை வச்சு முதலாவது ஜெபிக்கணும். இயேசுவின் ரத்தம் அதை வச்சு ஜெபிக்கணும். ஏன்னா முதலாவது நம்ம பாவங்களை அறிக்கை செய்து ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கணும். ரட்சிப்புக்காக மாத்திரம் நம்ம பாவ மன்னிப்பு இல்லை, ஒவ்வொரு நாளுமே நமக்கு ரட்சிப்பு அவசியம். ஒவ்வொரு நாளும் நம்ம தெரியாம சில பேரை புண்படுத்தி இருப்போம், சில போன் காலை நமக்கு அட்டன் பண்ணாம இருந்திருப்போம், போன் கால் வந்திருக்கும் ஆனா நமக்கு தெரியாம இருந்திருக்கோம். அந்த நேரத்துல நம்ம வேற வேலையா இருந்திருப்போம், அது தெரியாம இருந்திருக்கோம், அவங்களுக்கு அது அவசியமா இருந்திருக்கும். அது நமக்கு தெரியாத காரியம். சில வார்த்தைகளை நம்ம பேசி இருப்போம், நம்ம சாதாரணமா பேசியிருப்போம்னா மற்றவங்க மனசு அது புண்படுத்தி இருக்கலாம். அதுக்காக அதனால நான் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்களுக்காக என்னை மன்னியும் அப்பா, இயேசுவே என்னை மன்னியும்னு சொல்லி நம்ம மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கணும். முதலாவது இயேசுவின் ரத்தத்தால கழுவி சுத்திகரிக்கப்பட ஜெபிக்கணும். ஏன்னா அப்பதான் நம்ம ஜெபத்துக்குள்ள போக முடியும். நம்ம குற்ற மனசாட்சியோடு ஆண்டவர்கிட்ட போக முடியாது. அடுத்தது மன்னிப்பு கேட்டு ஜெபிச்ச பிறகு அதே இயேசுவின் ரத்தத்தை குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருத்தர் மீதும் பூசி ஜெபிக்கணும். ஒவ்வொரு வீட்டின் ஒவ்வொரு நிலைக்கால் மீதும் இயேசுவின் ரத்தத்தை பூசுகிறேன் ஐயா, ஒவ்வொரு அறையிலும் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இயேசுவின் ரத்தத்தால நம்மளை மூடி ஜெபிக்கணும். ஏன்னா நம்மளுக்கு அந்த நாள் முழுவதும் ஒரு தெய்வீக பாதுகாப்பு வேணும். ஆண்டவரே சொல்லியிருக்கிறாரு, சாத்தா கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல சுத்தி சுத்தி வருவான், யார பிடிக்கலான்னு சொல்லி வகை தேடி சுற்றி திரிவான் இருக்காரு. சத்துருக்களை போல வினாவுள்ளவர்களா இருங்கன்னு இருக்காரு. ஏன்னா சாத்தானும் பிசாசும் இருக்கிறாங்க, இல்லைன்னு இல்லை, இருக்கிறாங்க. அவங்களுக்கு விலக்கி நம்மளை பாதுகாக்கிறதுக்கு இயேசுவின் ரத்தத்தை பூசி நம்ம ஜெபிக்கணும். அது ப்ரொடெக்ஷனுக்காக, முதல் நம்ம பாவங்கள் கழுவப்படுறதுக்காக, அடுத்து நம்மளுடைய பாதுகாப்புக்காக, அடுத்து அக்கினி மதிலாய் இருந்து எங்களை பாதுகாத்து கொள்ளும் அப்பான்னு ஜெபிக்கணும். சொல்லியிருக்கிறார், நான் அக்கினி மதிலாய் இருந்து உன்னை பாதுகாப்பேன்னு சொல்லியிருக்கிறார். சொல்லணும், அக்கினி மதிலாய் இருந்து எங்களை காத்து கொள்ளும் ஐயானம். அடுத்தது தூதர்களை கொண்டு காத்து கொள்ளும் அப்பான்னு ஜெபிக்கணும். பிள்ளைகளுடைய போக்கிலும் வரத்திலும் நீ தூதர்களை கொண்டு பாதுகாத்து கொள்ளும் அப்பான் சொல்லியிருக்கிறார். ஒவ்வொரு பிள்ளைக்கு ஒரு தூதனை வச்சிருக்கிறேன் இருக்கார். அதெல்லாம் அந்த வசனங்களை சொல்லி சொல்லி ஜெபிக்கும் போது இன்னுமாக அது வல்லமையாக இருக்கும். ஜெபம் ஓனா எப்பயுமே ஜெபிக்காதீங்க, சொந்தமாக ஆண்டவர் இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு வசனத்தை சொல்லி சொல்லி. ஏன்னா வாழ்க்கையில பத்தின முழு காரியங்களையும் பைபிள் எழுதி கொடுத்துட்டார். அதுல சொல்லி சொல்லி ஜெபிக்கணும். ஆண்டவரே இந்த அதிகாரத்துல இந்த வசனத்துல இப்படியாக சொல்லி இருக்கிறீரே ஆண்டவரே, அப்படி அதிகார வசனம் தெரியலையா அந்த நேரத்துல, ஆனா அந்த விஷயம் தெரியுதா, அக்கினி மதிலா இருந்து பாதுகாப்பேன்னு சொன்னீங்களேன்றீங்க, அந்த என்ன அதிகாரம் என்ன வசனம் தெரியலையா, ஜெபம் முடிஞ்ச உடனே குறிப்பா அதை எழுதி கிடணும். நீங்க அந்த என்ன வசனத்தை எழுதி வச்சுக்கணும். அடுத்த நாள் அந்த வசனத்தை சொல்லி ஜெபிக்கணும். இந்த அதிகாரம் இந்த வசனம்னு சொல்லி ஜெபிக்கணும். ஜெபத்துக்குன்னு ஒரு நோட் வச்சிருக்கணும். நல்லா அவரை எப்படியெல்லாம் பிரைஸ் பண்ணணும்ன்றத ஒரு நோட்ல தனியா எழுதணும். இங்க அதை தனியா எழுதணும். அவருடைய நாமங்கள் எல்லாம் எழுதணும் ஒரு பக்கம். ஏன்னா நாமங்கள்ன்றதான் குணாதிசயம். ஒருத்தருக்கு பேர் என்னவோ அதுதான் குணாதிசயம். அதனால மோசைட்ட ஆண்டவர் போய் நீ பார்வோன்ட்ட போய் இஸ்ரவேல் ஜனங்களை அனுப்புன்னு சொல்லி கேளும் போது மோசை என்ன சொல்றாரு, பார்வோன்ட்ட போறது இருக்கட்டும், இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட போனா உங்களுடைய நாமம் என்னன்னு கேட்பாங்களே அப்படின்னா உங்களுடைய குணாதிசயம் என்ன, உங்களுடைய கேரக்டர் என்ன. ஏன்னா அந்த கேரக்டர் இப்படிதான் அவங்க நடப்பாங்க.
அப்ப அதை கேட்கிறாரு. இப்போ ஒருத்தனுக்கு வந்து சின்சியர், அவனுடைய கேரக்டர் வந்து உண்மை உள்ளவன் அப்படின்னா அவன் காரியங்களை பேசுறதுல செய்யறதுல எல்லாத்துலயும் உண்மை உள்ளவனா இருப்பான். சிலருக்கு வந்து டிட்டர்மினேஷன் வாரு அப்படின்னா அவங்க ஒரு காரியத்தை எடுத்தாங்கன்னா அதை தீவிரமாக செய்து முடிப்பாங்க. அவங்க எதுலையுமே ஆஸ்லேட் ஆக மாட்டாங்க, கன்ஃபியூஸ் ஆக மாட்டாங்க. ஒரு காரியத்தை எடுத்தா கரெக்டா செய்வாங்க. அப்படி போல ஏன்னா நீங்க நீதிமொழிகள் 23:7 பாத்தீங்கன்னா அவனுடைய யோசனையின்படி அவன் இருப்பான் இருக்கு. மனுஷன் எப்படி யோசிப்பான்னா அதான் அவங்க கேரக்டர். அதனால அந்த கேரக்டர் நான் இருக்கிறவராக இருக்கிறேன் அப்படின்றார். ஐஎம் ஹூ ஐஎம்ன்றார் மோசேட்ட. நான் இருக்கிறவராக இருக்கிறேன், மாறாத தேவன், நான் ஒருபோதும் மாற மாட்டேன், நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன்றார். அதுதான் அவருடைய கேரக்டர். அதனாலதான் அந்த கேரக்டர் எழுதணும். யெகோவா ஷம்மா தம் சமூகம் அளிக்க கர்த்தரே துதிக்கிறோம். யெகோவா ஷாலோம் சமாதானம் அளிக்கும் கர்த்தரே துதிக்கிறோம். யெகோவா நிசி கர்த்தரே எங்கள் ஜெயக்கோடையானவரே உம்மை துதிக்கிறோம். யெகோவா மெக்காரிஸ் எங்களை பரிசுத்தமாக்க கர்த்தரே உம்மை துதிக்கிறோம். அடோனை குருவும் பிதாமா இருப்பவரே உம்மை துதிக்கிறோம். எல்சடாய் சர்வ வல்லமையுள்ள தேவனே உம்மை துதிக்கிறோம். இம்மானுவேலரே உம்மை துதிக்கிறோம். எபினேசரே உம்மை துதிக்கிறோம். வானத்தில் உள்ளவர் பூமியில் உள்ளவர் பூமியின் கீழானவர் எல்லாருடைய முழங்காலும் முடங்கும்படிக்கு எல்லா நாமத்துக்கும் மேலான வல்லமையுள்ள நாமத்தை உடையவரே உம்மை துதிக்கிறோம். இப்படி அவர் நாமங்கள் இருக்குது. அவர் நாமங்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா சும்மா உதாரணமா சொல்லணும்னா கூட சும்மா நான் 32 நாமங்கள் இருக்குது. ஒரு சாதாரணமா இந்த மாதிரி சொல்லணும்னா 32 இருக்குது. யெகோவா ஈரே கர்த்தர் பார்த்துக் கொள்வார் உம்மை துதிக்கிறோம். யெகோவா ஷாலம், யெகோவா ஷம்மா, யெகோவா நிசி, யெகோவா ஈலியோ, யெகோவா ரோஹி, யெகோவா சிக்கேனு, யெகோவா சபையோ, யெகோவா மெக்காதிஸ், யெகோவா ரொபேக்கா, யெகோவா ஓஸ்தேனு, யெகோவா ஏலோகினு, யெகோவா ஏலோகா, யெகோவா ஏலோகே, ஏலோகிம், எல்ஷடாய், இம்மானுவேல், தேவனுடைய வார்த்தை, எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம், எல்ரோயி, எபனேசர், ஆமேன், ஏல் எலியோன், அடோனை, ஏல் ஒலாம், ஏல் கமோல், ஏல் ஷாய், ஏல் அமன், ஏல் கிப்போல், ஏல் கிப்போர், யெகோவா ஷமர், யெகோவா யாஷா. 32 இருக்குது. அது எல்லா புத்தகத்துல இருக்குது. நீங்க வந்து இந்த மாதிரி என்ன சொல்லணும், எடுத்து எழுதணும். நீங்க நாமங்கள் நெட்ல இப்ப எல்லாமே நெட்ல இருக்குது. நீ நெட்ல போட்டீங்கனாலே நேம்ஸ் ஆஃப் காட்னு போட்டு இதெல்லாம் முக்கியம் நம்மளுக்கு. ஏன்னா அவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு. யெகோவா ரோஹினா நம்ம கர்த்தர் மெய்ப்பராய் இருக்கிறார். அப்ப நம்மளை கூட இருந்து நடத்துறார். யெகோவா ரொபேக்கனா பரிகாரியான கர்த்தர். நம்ம வந்து நமக்கு சுகவீனமா வரும் பொழுது சுகந்தகிற தெய்வமா இருக்கிறாரு. உள்ள சோர்ந்து போகும்போதும் உள்ளார்ந்த மனுஷனை சுகப்படுத்துகிற தெய்வமாக இருக்கிறார். அதை நம்ம தெரிந்து கொள்ளணும். அதை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். அவங்களே எழுத வைக்கணும். பிள்ளைகளை அவங்களே இதெல்லாம் எழுத வைக்கணும். நம்ம நோட்டு போட்டு எழுதி அதை பிள்ளைகளுக்கு கொடுத்து பிள்ளைகள் அதை எழுதி ஒவ்வொரு நாள் அதை அறிக்கை செய்ய வைக்கணும். நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல எழுதுனது இன்னைக்கு வரைக்கும் அதை அப்படியே என்ன பண்றேன் நானு. ஏன்னா அதை எப்படி நீங்க பழகணும்னா முதல்ல பார்த்து படிக்கணும். ஒவ்வொன்றையும் பார்த்து நீங்க எழுதுனதை பார்த்து பார்த்து படிச்சு துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம்னு. அடுத்த நாள் என்ன ஆகும்னா ஒரு 5 உங்களுக்கு மனப்பாடமா தெரியும். மீதி எல்லாம் பார்த்து படிக்கிற மாதிரி இருக்கும். 2 நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா 10 நாமங்கள் உங்களுக்கு மனப்பாடமா வர ஆரம்பிக்கும். மீதிக்கெல்லாம் நீங்க பார்த்து படிக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு மாசம் கழிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே மனப்பாடமா வரும். உங்களுக்கு மெமரியில இருந்து வர ஆரம்பிக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு சில இது மட்டும் மிஸ் ஆகும். எல்லா நாமங்களும் வந்துட்டே இருக்கும். சில நாமங்கள் அது மட்டும் நீங்க எழுதி படிக்கணும். அதே மாதிரி இன்னொரு பக்கம் அதே தொடர்ந்து அந்த நோட்ல 16 சிறந்தவரே, வெண்மையின் சோப்புமானவரே, சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கி ஈலி புஷ்பமே, காட்டு மரங்களுக்குள் கிச்சிலி மரமே, வெள்ளை போல செண்டே, மருதோன்றி பூங்கொத்தே, என் மணவாளனே, என் ஆத்மநேசரே, என் ஆத்மாவின் அங்கூரமே, ஊற்றுன்ற பரிமள தைலமே, திராட்சை ரசம் பார்க்கிலும் இனிமையானவரே அப்படின்னு எழுதணும். அடுத்த சாலமோனிலும் பெரியவரே, யோனாவிலும் பெரியவரே, தேவாலயத்திலும் பெரியவரே அதை எழுதணும். அடுத்து ஒருவரும் கூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி கூற்றுமாயிருக்கிற தாவீதின் திறவுகளை உடையவரே,
நேற்றும் இன்றும் மாறாத நேசரே, முந்தினவரும் பிந்தினவருமானவரே, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமானவரே, இருக்கிறவராகவே இருப்பவரே. அதை எழுதணும். தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினவரே, கசந்த மாறாவை மதுரமாக மாற்றினவரே, கண்களிலிருந்து நீரூற்றுகளை புறப்பட பண்ணினவரே, கடலின் மீது நடந்து வருகிறவரே, மேகங்களை ரதங்களாக்கி காட்டின் செட்டைகளின் மேல் பறந்து செல்கிறவரே. இப்படியே அவர் செய்த அற்புதங்கள், மரித்த லாசருவையும் நாயினல் விதவையின் மகனையும் எவரிவின் மகளையும் உயிரோடு எழுப்பினவரே, 12 வருட பெரும்பாலான ஸ்திரீக்கு நிமிஷத்துல சுகம் கொடுத்தவரே, 18 வருஷ கூனியை நிமிஷத்துல சுகம் கொடுத்து நிமிர்ந்தளிக்க செய்தவரே, 38 வருடமாய் பதஸ்தா குளத்தின் ஓரத்துல யாரு உதவிட்டு சுகவனமாய் இருந்தவனை தேடி சென்று சுகப்படுத்தின தெய்வமே துதிக்கிறோம். எப்பேற்பட்ட வியாதியை சுகப்படுத்துகிற தெய்வமே, பட்டயம் இல்லாமல், ஈட்டி இல்லாமல், குதிரைகள் இல்லாமல், குதிரை வீரர்கள் இல்லாமல் எரிகோ கோட்டையை துதியினால இடிந்து விட பண்ணினவரே துதிக்கிறோம். அப்படி சொல்லும் போது என் தெய்வம் யார், நான் வணங்குகிற தெய்வம் யார்ன்றது நமக்குள்ள ரெஜிஸ்டர் ஆகும். அதுதான் இதெல்லாம் வாய் விட்டு சொல்லணும், எல்லாரும் சொல்லணும். ரட்சிக்கப்பட்டாங்களோ படலையோ, குடும்பத்துல கணவர் ரட்சிக்கப்படாம இருக்கலாம், அபிஷேகம் இல்லாம இருக்கலாம், மனைவியானவள் எடுத்து நடத்தணும். அதுதான் நீதிமொழி 16 புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுவாள், ஜபத்தினால கட்டணும், வசனத்தினாலே கட்டப்படணும். வசனமாகிய கண்மலையாகிய இயேசுவின் மீது குடும்பம் கட்டப்படணும். அதுதான் மனைவியானவள் செய்யணும். அதை செய்யும் போது முன் உதாரணமா நிக்கணும். அதான் பாக்குறோம் நம்ம நீதிமொழியில் 31ஆம் அதிகாரத்துல எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். நீதி புதனாத்துல அவர் எப்படி சொல்றாரு பாருங்க, அந்த குணசாலியான ஸ்திரீயை சொல்லும் போது எப்படி சொல்றாரு. 31ஆம் அதிகாரம் நீதிமொழி 31:15, இருட்டோடே எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து தன் வேலைக்காரர்களுக்கு படி அளக்கிறாள். இருட்டோடே எழுந்து, குடும்ப தலைவி வீட்டுல எல்லாரும் எழும்புவதற்கு முன்பாக, சூரியன் உதிக்கிறதுக்கு முன்பாக மனைவியானவள் எழும்பணும். எழும்பி அதை எழும்புறது பிள்ளைகளுக்கு தெரியும், புருஷனுக்கு தெரியும். அவன் நினைக்கும் போது, தன் தாயை கொடுத்த பிள்ளைகள் நினைக்கும் போது எங்க அம்மா 7 எந்திரிச்சிருவாங்க அப்படின்றது அவங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆயிரும். அதே மாதிரி 18ஆவது வசனத்துல இரவிலே அவன் விளக்கு அணையாது இருக்கும். எல்லாரும் படுத்த பிறகு கடைசியா படுக்கிறவாரா குடும்ப தலைவின்ற. அதான் புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுவாள்ன்றது ரொம்ப முக்கியம். அதனால குடும்ப ஜபத்தை அப்படி பண்ணணும். பாடல்களை பாடணும், எல்லாரும் பாடணும், வாய் விட்டு பாடணும். பிள்ளைகள் தூக்க கலக்கமா இருக்காங்களா, அவங்க போய் முகத்தை கழுவிட்டு வா, கல்ல விளக்கிட்டு முகத்தை கழுவிட்டு வா, உட்காருன்னு சொல்லி தாய் தான் நடத்தணும். உட்கார வச்சு செபிக்க வைக்கணும். நீங்க சின்ன பிள்ளையில நீங்க உங்க பிள்ளைகளை எப்படி வளர்க்குறீங்களோ அப்படிதான் பிற்காலத்துல இருப்பாங்க. அதான் நீதிமொழி 22:6 பாக்குறோம். பிள்ளையானோனை நடக்க வேண்டிய வழியில நடத்த முதிர்வையிலும் அதை விடாது இருப்பான். கேரக்டர் பில்டப் பண்றது. ஏன்னா நீங்க எதை செய்ய வைக்கிறீங்களோ அது என்ன ஆகும்னா அந்த ஹேபிட் கேரக்டராக மாறும். நெகேமியா பாத்தீங்கன்னா, நெகேமியா புஸ்தகம் பூரா பாத்தீங்கன்னா அவர் ஜெபிக்கிற மனுஷன். எல்லா இடத்துலயும் பாருங்க, ஜோம் பண்ணி தான் ஒரு காரியத்தை செய்யறார். ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கிறேன், நெகேமியா புஸ்தகத்துல அவர் எங்கெல்லாம் ஜெபிச்சாருன்னு 1, 2 போட்டு வச்சு பாருங்க. ராஜா கேட்கிறார், ஏன் நீ சோர்வா இருக்கிற? நீ எப்பவுமே சோர்வா இருக்க மாட்ட, இது வியாதியெல்லாம் கிடையாது, உன் மனசுல ஏதோ ஒரு சோர்வு. உடனே டக்குன்னு அவர் சொல்லல, உடனே ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றார். ஆண்டவரே, இந்த ராஜாவோட உள்ளத்துல பேசும் ஐயா, அவர் கண்கள்ல தய கிடைக்க செய்யுங்க அப்பான்னு உள்ள மனசுல ஜெபம் பண்ணிட்டு தான் கேட்கிறாரு. என் தேசம் பாழாய் கிடக்குது, அதுக்கு நான் போய் சரி பண்ணணும்னு ஆசையா இருக்கேன், எனக்கு விருப்பமா இருக்கேன்றார். அப்பதான் ராஜா போயிட்டு வான்றார். முதல்ல ராஜாதி ராஜாட்ட பேசுறார். பிள்ளைகள் அப்படி குடும்ப ஜெபம் பண்ணும் போது என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, உங்களுக்கு அந்த பிள்ளைகளுக்கு என்ன ஆகும்னா, எல்லாமே ஆண்டவர் தான் செய்யறாரு, இது அப்பாவோ அம்மாவோ கிடையாது. ஒரு குடும்பம், எனக்கு தெரிஞ்ச குடும்பம் இருக்கு. அந்த பிள்ளைகள்கிட்ட நீங்க என்ன கேட்டாலும் உங்க அப்பாட்ட கேட்டுட்டு நீ செய்யுங்க அப்படின்னா, இல்ல எங்க அம்மாட்ட தான் கேட்கணும். ஏன் உங்க அப்பாட்ட கேட்கணும்? எங்க அப்பாவுக்கு பவர் கிடையாது, எங்க அம்மா தான் எல்லா முடிவு எடுப்பாங்க. எங்க அப்பா எங்க அப்பாவுக்கு ஒரு பவரும் கிடையாது. எப்படி பாருங்க, எப்படி இருக்கு பாருங்க.
ஒரு நாளும் பெண் வந்து ஆதிக்கம் செலுத்தக்கூடாது. எல்லாரும் எல்லா ஊழியக்காரங்களும் சொல்லியிருப்பாங்க ஏதேன் தோட்டத்திலாம் குடும்பம் ஆரம்பிச்சுச்சேன்னு. நான் தியாலஜிக்குள்ள போக விரும்பல. நான் பிராக்டிக்கலா டே டு டே லைஃப்ல இன்னைக்கு என்ன செய்யணும்ன்றதா நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நானு அப்படி தியாலஜிக்கு நான் உள்ள போகல. நான் அந்த ஏதேன் தோட்டத்துல பாருங்க, யாரு வஞ்சிக்கப்பட்டா? முதல்ல ஏவாள் தான் வஞ்சிக்கப்பட்டாள். தன்னிச்சையாக செயல்படக்கூடாது. ஏசபேல், எல்லாருக்கும் தெரியும் ஏசபேல போச்சு. ஏசபேல் வந்து ஆட்சி செஞ்சா, பேருக்குத்தான் ஆகாப் ராஜாவா இருந்தான். ஏசபேல் தான் ஆட்சி செஞ்சது. ஆண்டவர் வந்து ராஜா வச்சது ஆகாபா தான், ஏசபேல கிடையாது. ஏசபேல் ஆட்சி செய்யும் போது எல்லாமே வீழ்ச்சிக்குள்ள போயிருச்சு. யெகூ அதுக்குன்னே ஆண்டவர் எழுப்புறாரு. யெகூட்ட அவர் கொடுத்த அந்த அபிஷேகம் எதுக்குன்னா, ஏசபேல் ஆகாப் குடும்பத்தை வேரோட அழிச்சிருந்தார். அதுதான் யெகூவுடைய அபிஷேகமே. எந்த காரணத்தை கொண்டும் பெண் ஆதிக்கம் செலுத்தக்கூடாது. பெண்கள் வந்து புத்திசாலிகள். எதுக்கு செலவு பண்ணணும், எதுக்கு செலவு பண்ணக்கூடாது, எது நீடு, எது நெசசிட்டி அப்படின்னு பெண்களுக்கு நல்லா தெரியும். அதனால பெண்கள் வந்து நிர்வாகம் பண்ணணும். வீட்டை வந்து அவங்க பார்த்துக்கிடணும் குடும்பத்தை. ஆனா புருஷன்கிட்ட கேட்டுதான் செய்யணும் எதையுமே. ஏன்னா புருஷன் தான் வீட்டின் தலைவர் இருக்காரு. அதெல்லாம் நம்ம பார்ப்போம். அப்படி ஜெபம் பண்ணணும். குடும்ப ஜெபம் பண்ணும் போது பிள்ளைகளுக்கு வந்து தாயோ தகப்பனோ அந்த வீட்டுக்கு கெட்டு கிடையாது. டிசைடிங் அத்தாரிட்டி ஆண்டவர் தான். எங்க அப்பாவும் அம்மாவும் ஆண்டவர்கிட்ட கேட்பாங்க. ஆண்டவர் வசனத்தை காமிப்பார். அந்த வசனத்தின்படிதான் எல்லாத்தையுமே செய்வாங்க அப்படின்றது பதிஞ்சிடும். அந்த அப்ப குடும்ப ஜெபம் ஒழுங்கா நடக்குது, சரியா நடக்குது ஒரு குடும்பத்துல அப்படின்னா அதுக்கு அடையாளம் இயேசுவே குடும்பத்தின் தலைவராக இருப்பார். அங்க எல்லாமே தேவ சித்தப்படி வசனத்தின்படிதான் நடக்குவாங்க. அப்ப பிள்ளைகள் கேட்கும் போதும் அம்மாட்டையும் அப்பாட்டையும் கேட்கும் போது ஜெபம் பண்ணணும் அப்படின்ற அந்த எண்ணம் அவங்களுக்கு வரும். ஜெபம் பண்ணணும், ஜெபம் பண்ணணும். இயேசு பேசணும் அப்பாட்ட. இயேசுவே எங்க அப்பாவோட பேசுங்க, இயேசுவே எங்க அம்மாவோட பேசுங்கன்னு ஜெபிக்க ஆரம்பிக்கும். அப்ப ஆண்டவரே ஆண்டவரேன்னு என்ன சொல்ற முடியல, என்னை ஆள்கிறவரே, என்னை ஆள்கிறவரே, என்னை ஆட்கொள்கிறவர். என்னை ஆளுகிறவர் யார்? இயேசு கிறிஸ்து. எங்க வீட்டை ஆளுகிறவர் இயேசு கிறிஸ்து. எங்க அம்மா கிடையாது, எங்க அப்பா கிடையாது. பரம தகப்பன். அவருடைய சித்தப்படிதான் நடக்கும். அதை கற்றுக் கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு. அவங்க படிப்புக்கு ஏற்ப என்ன பண்ணணும், டைம் பிக்ஸ் பண்ணிடணும். நைட் அவங்ககிட்ட கேட்கணும். வரும்போதே சாயங்காலம் பிள்ளைகள் வரும்போதே நைட் எப்ப ஜெபம்னு கேட்டுக்கிடணும். ஏன்னா அவங்க படிப்பதற்கு ஏராளமான காரியங்கள் இருக்கும். லேட் நைட்ல போய் கூப்பிட்டு வா ஜெபம் பண்ணுன்னு கூடாது. லேட் நைட்ல அவங்க தூக்க கலக்கத்துல இருக்கும்போது வா ஜெபம் பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த நேரத்துல போய் உக்ரைனுக்காகவும் ஹமாஸுக்காகவும் ஜெபிச்சுட்டு இருக்க கூடாது. அந்த நேரம் வந்து பிள்ளைகள் வந்து உற்சாகமா இருக்குதா, 7 மணிக்கு உற்சாகமா இருக்கா, 8 மணிக்கு உற்சாகமா இருக்கா, 8 மணிக்கெல்லாம் உட்கார வச்சு ஜெபிக்கணும். ஒரு குடும்பம் கஷ்டப்படுதுன்னா அந்த ஜெபம் இல்லை, அந்த ஜெபம் சரியாக இல்லாதனாலதான். பிள்ளைகள் ஃப்ரெஷ்ஷா இருக்கும் போதே ஜெபிக்கணும். அப்பதான் அந்த பிள்ளைகள் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். நம்ம உற்சாகமா இருக்கோம், ஆனா அவங்க நாள் முழுக்க ஸ்கூல்லயும் காலேஜ்ல இருந்து சோர்ந்து போய் வந்திருப்பாங்க. அந்த நேரம் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு நம்ம வந்து பாட்டை பாடிக்கிட்டு இருந்தோம்னா அந்த பிள்ளைகள் வந்து தூங்குமா, ஜெபத்துல கலந்துக்குமா? சாதாரணமான ஒரு சரீரம், அந்த சரீரத்துக்கு ஓய்வு தேவை. அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு பண்ணணும், ஞானமா பண்ணணும். ஒரே ஜெபத்தை வாழ்நாள் முழுக்க பண்ணிட்டு இருக்க கூடாது. பாரம்பரியம் வந்துடும் ஒரே மாதிரி. ஏன்னா அந்த பிள்ளைகள் பாத்தீங்கன்னா அப்புறம் தனியார் ஃப்ரெண்ட்ஸோட பேசும்போது உங்க ஃபேமிலி பிரேயர்ல என்ன பண்ணுவீங்கன்னா, இந்த பாட்டை எங்க அப்பா பாடுவாங்க, இந்த பாட்டை எப்பயுமே எங்க அம்மா பாடுவாங்கன்னு ஆயிடக்கூடாது. இப்படித்தான் எங்க அப்பா ஜெபிப்பாங்க, இப்படித்தான் எங்க அம்மா ஜெபிப்பாங்க சொல்லக்கூடாது. ஒவ்வொரு நாளும் புதுப்பிப்பார். ஆண்டவர் சொல்றாரு இல்லையா, ஒவ்வொரு நாளும் என் கிருபை புதிதா இருக்கும், காலையிலோரும் கிருபை புதிதா இருக்கும் இருக்காரு. அப்படி போல என்ன பண்ணுவாருன்னா ஃப்ரெஷ்னஸ் கொடுப்பாரு நம்மளுக்கு. எப்பயுமே ரிச்சுவலுக்குள்ள சடங்காச்சாரத்துக்குள்ள நம்ம மாட்டிக்க கூடாது. ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவர் வந்து ஆண்டவரே எனக்கு சொல்லுங்கப்பா, நான் ஜெபத்தை எப்படி தொடங்கணும் எனக்கு சொல்லுங்கப்பான்னு சொல்லி கொஞ்ச நேரம் டங்ஸ்ல பேசணும். குடும்பம் முழுக்க பேசணும். ஓராபா காதாலா காபா ரீபா காபா லாகாத்தோ ரோ. பவுல் சொல்லியிருக்கிறார், ஆவியோடும் ஜெபிக்கணும், கருத்தோடும் ஜெபிக்கணும் இருக்காரு. அப்ப ஆவியில ஓராபா லாகாத்தோ ரோ கோதோரி பெய்காபாபாங்க மைண்ட்ல இருந்து கேட்கணும் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே இந்த ஜெபத்தை நான் எப்படி நான் தொடங்கணும். அப்ப ஆண்டவர் சொல்லுவாரு, நீ மொனாட்னஸ் பிரேக் பண்றதுக்காக, மொனாட்னஸா இருக்க கூடாது, சடங்காச்சாரமா இருக்க கூடாதுன்றதுக்காகவா இதை நீ கேட்கிறன்றது ஆண்டவருக்கு தெரியும்.
அப்ப ஆண்டவர் என்ன சொன்னா, இந்த பாடலை பாடுன்னுவார். அதுலயும் சொல்லுவார் உங்களுக்கு, இந்த பாடல்லாம் நீ தொடர்ந்து பாடிக்கிட்டு இருக்கிற. அப்ப அவனுக்கு நீ பாடும் போதே நம்ம மனசு நம்மகிட்ட பேசும், இதே பாட்டை பாடிக்கிட்டு இருக்கோமே, தொடர்ந்து புது பாட்டை பாடணும். அப்ப நல்ல அபிஷேகம் நிறைந்த பாடல்கள் இருக்குது. அந்த பாட்டை பாட வைப்பார். ஏன்னா அபிஷேகம் நிறைந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் நிறைந்தது, தேவ பிரசன்னம் நிரம்பின பாட்டை பாடணும். அப்படி பாடும் பொழுது நமக்குள்ள உற்சாகம் கடந்து வரும். அந்த பாட்டை பாடிட்டு இருக்கும் போதே ஆண்டவரே அடுத்து நான் எப்படி ஜெபிக்கணும்னு கேட்கணும். அடுத்து நான் எப்படி ஜெபிக்கணும்? அம்மா பாடுவாங்க அப்படின்னு நம்ம எல்லாம் உட்கார்ந்துருக்க கூடாது, அப்படியே தூங்கிருங்க பிள்ளைங்க. எல்லாரும் பாடணும். நல்ல குரல் இருந்தா தான் கேட்பேன் ஆண்டவர் சொல்லல. இந்த குரலை கொடுத்தது யார்? ஆண்டவர் தான். தப்பா பாடிடுவேன், எனக்கு பாட்டு வராது எல்லாம் சொல்லக்கூடாது. அதுக்குத்தான் என்னை மாதிரி ஆட்களை எல்லாம் என்ன பண்றாரு, பலவீனமான பாண்டங்களை எடுத்து பலமுள்ளகளை வெக்கப்படுத்துறார். எங்களை மாதிரி ஆட்கள் கொண்டாந்து ஊழியர்களை கொண்டாந்து எங்களை பாட வைக்கிறார். இப்ப நான் எனக்கு நல்ல ஒரு பாடகனாக குரல் இருந்துச்சுன்னா நல்ல குரல் பாடுறான்னு இல்ல. அதுக்குத்தான் இது கூட எந்த பாமரனும் பாடலாம். யாரு பாடினாலும் ஆண்டவர் கேட்பார். அவங்க பாடினாதான் கேட்பேன், இவங்க பாடினாதான் கேட்பேன்னு சொல்லல. நீ உன் உள்ளம் பாடணும், அதான் முக்கியம். பிள்ளைகளுக்கு நல்ல செபிக்க கத்துக் கொடுக்கணும், பாட்டு பாட கத்துக் கொடுக்கணும். அவங்களுக்கு தனியா ஒரு நோட்டு வச்சு எழுத வைக்கணும். அவங்களை இதெல்லாம் எழுது அப்படின்னு சொல்லி எழுத வைக்கணும், அதை சொல்லணும். அப்ப அவங்க தனி ஜெபத்துல இதெல்லாம் சொல்லு அப்படின்னு சொல்லும் போது குடும்ப ஜெபத்துல அது வர ஆரம்பிக்கும். அவங்க நம்மளோட உட்காரும் போது அதே மாதிரி சொல்லி ஜெபிக்க ஆரம்பிப்பாங்க. பிள்ளைகள் பக்தியா இருக்குதுன்றது வேற, சரியான பக்தியா இருக்காங்களா? நிறைய இடங்கள்ல பாக்குறேன், அநேக இடங்கள்ல குருடா இருக்காங்க பெற்றோர். பிள்ளைகளுடைய பக்தியின் காரியத்துல they are blind. அவங்களுக்கு அவங்க என் பக்தியா இருக்கிறான் என் பிள்ளைன்றாங்க, பைபிள் படிக்காம இது செய்ய மாட்டாங்க. +2 படிக்கிற பையன், காலேஜ் போற பையங்க பைபிள்ல நீங்க என்ன படிச்சாலும் ஒரு அதிகாரம் படிச்சிருக்கிறான். ஆனா அவங்க அம்மா பெருமை பாராட்டுறத பாத்தீங்கன்னா அவ்வளவு பெருமை. அவங்க தாய் பாராட்டின பெருமை, இந்த தாய்மாருக்கு. என் பிள்ளை பைபிள் படிக்காம பண்ண மாட்டான், முழங்காலியே நிற்பான். எவ்வளவு நேரம் 5 நிமிஷம் நிற்பான். ஒரு +2 படிக்கிற பையன், ஒரு காலேஜ் போற பையன் 5 நிமிஷம் ஜெபம் பண்றது, ஒரு அதிகாரம் படிக்கிறது. ஏற்கனவே பல பேரை சொல்லி இருக்கிறேன், வயசுக்கேற்ப வேத வாசிப்பு இருக்கணும், வேத தியானம் இருக்கணும். ஒரு 3 வயசு பையன் கர்த்தரின் மேய்ப்பராக நான் தாழ்ச்சியடைன்னு சொல்றான்னா கைதட்டலாம். 8ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் வசனம் கர்த்தரின் மேய்ப்பராக நான் தாழ்ச்சி அடையன்னா அது கைதட்ட செய்யணும். அவன் 23 சங்கீதம் முழுக்க சொல்றவனா இருக்கணும். அதனாலதான் சரியான பக்தி இருக்கா குடும்பத்துல, அதான் டைட்டில் வச்சிருக்கணும். நான் உங்க குடும்பத்துல உங்களுடைய பக்தி, உங்க குடும்பத்தில் உள்ள பக்தி சரியாக இருக்கின்றதா செக் வருஷம். ஏன்னா நீங்க மற்ற இடங்கள்ல போகும்போது பிள்ளைங்களை ஜெபிக்க சொல்லும் போது அங்க ஏதோ சண்டே கிளாஸ் போயிருக்காங்க, அங்க ஜெபம் பண்ணு, இல்ல யூத் மீட்டிங்ல போய் அங்க ஜெபம் பண்ணுன்னா இந்த பிள்ளைங்க குழந்தைத்தனமா ஜெபிச்சா அந்த பிள்ளைகளை பார்க்க மாட்டாங்க, பெற்றோர் உங்களைத்தான் பார்ப்பாங்க. பிள்ளைகளை எப்படி வளர்த்துருக்காங்க பாருங்க. அப்படி என்ன அர்த்தம்? பெற்றோர் ஜெபிக்கிறேன்னு அர்த்தம். பெற்றோர் தேட வேண்டிய விதத்துல ஆண்டவரை தேடாதனால பிள்ளைகள் தேட முடியாம திணறுது. குறிப்பா இருக்கணும். அதுக்குன்னு சின்ன வயசுலயே ஒன்லி பாக்கா ராக்கா பண்ணிட்டு இருக்க கூடாது. பரிசுத்தாவின் அபிஷேகத்துல நிரம்பினாலுடைய அன்னை பாஷை பேசக்கூடாது. இன்டெலிஜென்ஸ் நிறைய பேர் இமிட்டேட் பண்ணிட்டு இருப்பாங்க, இமிட்டேட்டிங் ஸ்பிரிட்னு பேரு. அந்த பெரியவங்க பேசுறத கேட்டுக்கிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க ஓ ரீபா நீ மா காப்பா காப்பான்னுவாங்க. பரிசுத்தாவின் அபிஷேகத்துல நிரம்பணும். அதே மாதிரி சின்ன பிள்ளை பரிசுத்தாவின் அபிஷேகத்துல நிரம்புது. மாம்சமான யாரு மேல நாவி ஊற்றுவேன் இருக்கிறாரு. பரிசுத்தாவின் அபிஷேகம் நிரம்பி இருக்குது. தரிசனங்களை சொல்லுது, சொப்பனங்களை சொல்றாங்க பிள்ளைகள்னா உடனே அப்படியே என்ன பண்ணணும், அதை கவனிக்கணும். ஆனா வசனம் முக்கியம். பிள்ளைங்க வசனத்தை படிக்காம தரிசனங்களை சொப்பனங்களை சொல்லிட்டு இருக்க கூடாது, புரோஜனம் கிடையாது. வசனத்தை நிரூபிக்கத்தான் சொப்பனங்களும் தரிசனங்களும். வசனம் தான் முக்கியம். இயேசு கிறிஸ்து வந்தாருன்னா நீ உட்காரு, நான் உனக்கு தரிசனங்களா கொடுத்துட்டு இருப்பேன், சொப்பனங்களா கொடுப்பேன், அப்படி பண்ண மாட்டாரு. வேத வசனத்தை எடுத்தான் பேசுவார். வேத வசனம் இல்லாம ஆண்டவர் கிடையாது. அதுதான் கிறிஸ்தவ ஜீவியத்தின் ரகசியமே. வார்த்தை தான் இயேசு, இயேசுதான் வார்த்தை.
இன்னைக்கு இயேசு கிறிஸ்து வந்தாலும் வார்த்தையை தான் பேசுவார். வார்த்தை ரொம்ப முக்கியம். அதுல கவனமா இருக்கணும். பிள்ளைகள் வேத வாசிக்கிறதுல கவனமா இருக்கணும், கேட்கணும். பிள்ளைகள்கிட்ட நீங்க என்ன படிச்ச, சும்மா உதாரணமா சொல்லுதுன்னு வைங்க, சாமுவேல் போய் தாவீதை அபிஷேகம் பண்ற அந்த இடத்த படிச்சேன், அதுல இருந்து என்ன கற்றுக்கொண்டேன்னு கேட்கணும். வளர்ந்துட்டாங்களா பிள்ளைங்க? +1 +2 காலேஜுக்கு வந்துட்டாங்களா? என்ன 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 கத்துக்கிட்ட, அதுல என்ன விஷயம் கத்துக்கிட்டேன்னு கேட்கணும். மேலோட்டமா தெரியுது, சாமுவேல் போனார், ஈசாயின் வீட்டுல போய் தாவீது அபிஷேகம் பண்ணார், அதுல என்ன இருக்குது உள்ள விஷயங்கள்னு கேட்கணும். அவன் சொல்றானான்னு பார்க்கணும். அந்த 1 சாமுவேல் 16 அதிகாரம் 7வது வசனத்தை சொல்றானா அப்படின்னு பார்க்கணும். மனுஷன் முகத்தை பார்ப்பான், ஆனால் நானோ இருதயத்தை பார்க்கிற தேவன். முதல்ல ஒருத்தவன் தான், அடுத்த ஒருத்தவன் தான், அடுத்த ஒருத்தவன் தான். அவங்க எல்லாம் நல்லா வெல் பில்ட் பாடி, அவங்க ஆர்மிக்கு போறவங்க, அவங்க எல்லாம் வந்தாங்க. ஆனா அதுலெல்லாம் ஆண்டவர் சொன்னாரு, நீ நல்ல வெல் பில்ட் பாடிக்கு பாக்குற சாமுவேல், வெளிப்புறத்தை பாக்குற, நான் பார்க்கல, இருதயத்தை பார்க்கிறேன். தாவீதை என் இருதயத்தை கேட்டோன்னு கண்டேன், சித்தத்தை அவன் செய்வான். உள்ள அந்த மனுஷன் தான் முக்கியம், வெளியே எப்படி இருக்கோம்ல, உள்ள இருக்க மனுஷன் தான் முக்கியம் அப்படின்றத நான் கத்துக்கிட்டேன்னு சொல்றானான்னு பார்க்கணும். அந்த பிள்ளை எந்த அளவுக்கு பைபிளை தெரிஞ்சு வச்சிருக்கான். பைபிள் படிச்சான்ல, அது சின்ன வயசுல பைபிள் படிக்கிறான்னா ரைட்டு. 3 வயசு 4 வயசுல பைபிள் படிக்கிறான், வசனங்களை படிக்கிறான். ஒப்பிக்க வைங்க, வசனத்தை படிச்சு ஒப்பிக்க வைங்க. பெரிய பெரிய ஊழியக்காரனுடைய சாட்சியெல்லாம் அதுதான். சின்ன வயசுல அவங்க தாயார் வசனங்களை மனப்பாடம் பண்ணி சொல்ல வச்சது, இன்னைக்கு அவங்க ஊழியக்காரனா நிக்கிறாங்க. வசனங்களை சொல்லுங்க, வசனத்தை சொல்லு, மனப்பாடம் பண்ணி சொல்லு. ஒரு நாளைக்கு ஒரு வசனம். சின்ன பிள்ளைகளை அப்படி பழக்குங்க. பெரியவங்க ஆயிட்டாங்களா, ஒரு அதிகாரத்தை சொல்லு. அப்படி சொல்லும் போது நாளைக்கு சபையில போய் நிற்கும் போது மேல இருந்து ஒரு அதிகாரம் உங்க பிள்ளை சொல்லும் போது எப்படி இருக்கும், 2 அதிகாரம் சொல்லும் போது எப்படி இருக்கும், அது அந்த நல்ல மனப்பாடம் பண்ண வைங்க. பிள்ளைகளுக்குள்ள வசனம் படிக்கும் போது அது என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, அவங்க பாவத்தின் வழியில போகாத படிக்க அந்த வசனத்தை எடுத்து மனசாட்சி பேசும். அவங்கள்ட்ட பய உணர்வு உண்டாகும், தேவ பயம் அவங்கள உண்டாகும். வசனம் இல்லைன்னா பாவம் என்னதுன்னு தெரியாது. நான் சுத்தி இருக்கிற சூழ்நிலை பாவத்தை செய்யற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது இந்த பிள்ளைகளுக்கு அந்த வசனம் உள்ள பேசும். மனசாட்சி அந்த வசனத்தை எடுத்து பேசும். இப்படி செய்யக்கூடாது, இது செய்யக்கூடாதுன்னு அந்த மனசாட்சி பேசும். அதுக்கு வசனங்கள் வேணும். இந்த மாதிரி பிள்ளைகள் வசனத்தை சொல்லும் போது நல்ல விரிவா அதை கத்துக் கொடுக்கணும். அந்த அந்த என்ன சம்பவம் அப்படின்றத கத்துக் கொடுக்கணும். சில விஷயங்கள் முத்தேகாய் படிக்கிறதுங்க, அதுங்களுக்கு புரியாது, அப்ப சொல்லிக் கொடுக்கணும். இந்த மாதிரி அவன் 2 பேரு ராஜாவை கொலை செய்யணும்னு இருந்தாங்க. அதை அவர் கேட்டு போய் எஸ்தர் மூலமா ராஜாவுக்கு சொன்னாரு. அது உண்மைதான் தெரிஞ்ச உடனே அவரை காப்பாத்திட்டாங்க. ஆனா அதுக்கு ஒரு ரிவார்டும் கொடுக்கல. பின்னாடி அதுக்கான ரிவார்டு அவருக்கு கிடைச்சது அப்படின்றத சொல்லிக் கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு. சொல்லிக் கொடுக்கும் போது பிள்ளைகள் வேதத்தை எந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிறாங்களோ அந்த அளவுக்கு ஆண்டவரை தெரிஞ்சுக்குவாங்க. பிள்ளைகள் எப்படி பார்ப்பாங்கன்னா, நீங்க தாய் தகப்பை எப்படி ஜெபிக்கிறாங்க, எப்படி பாடுறாங்க, அதெல்லாம் கவனிப்பாங்க. அதுதான் அவங்களுக்கு முன் மாதிரி, அதுதான் அவங்களுக்கு மாடல். இப்படி ஜெபிக்கணும், இப்படி ஜெபத்தை தொடங்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்குவாங்க. பெற்றோர் தேவ சித்தப்படிதான் நடக்கணும்ன்றதுல கவனமா இருக்கணும். அதுக்குதான் முக்கிய டாப் ப்ரையாரிட்டி கொடுக்கணும். பைபிள்ல எப்படி சொல்லியிருக்கோ அப்படிதான் செய்வோம் அப்படின்றது பிள்ளைகளுக்கு பதியணும். எங்க அப்பா அம்மா பைபிள்ல என்ன இருக்கோ அப்படித்தான் செய்வாங்க, நாம சொல்ற மாதிரியோ அவங்க நினைக்கிற மாதிரியோ நடக்காத காரியம் அப்படின்றது அவங்களுக்கு பதியணும். பைபிள் தான் அஸ்திவாரமா இருக்கணும் உங்க குடும்பத்துக்கு. வேதத்தின் வசனம் தான் உங்க குடும்பத்துக்கு அஸ்திவாரமா இருக்கணும். அபிகாயில் தான் முன்னுதாரணமா இருக்கணும். ஏசபேல் முன்னுதாரணமா இருக்கக்கூடாது. ஒரு நாள் ஆளுகை செய்யக்கூடாது. பெண்கள் குடும்பத்தை ஒரு நாள் ஆளுகை செய்யக்கூடாது. இந்த காலகட்டத்துல ஆணும் பெண்ணும் 2 பேரும் வேலை பார்க்கறாங்க, அப்படியே 2 பேரும் சம்பாதிக்கிறாங்க. அப்படின்னா நான் என் இஷ்டம் போல செலவழிப்பேன், நீ உன் இஷ்டம் போல செலவழி, அப்படி இருக்கக்கூடாது. நம்மளுக்கு ஆண்டவர் சுயாதீனத்தை கொடுத்திருக்கிறார், செல்ஃபில கொடுத்திருக்கிறார், ஃப்ரீவில் கொடுத்திருக்கிறார். நம்ம நினைச்சா எதுனாலும் செய்யலாம். ஆனாலும் 2 பேர் வருமானத்தை வச்சு இது மாதிரி இருக்குது. என்னுடைய வருமானம் இவ்வளவு, உன்னுடைய வருமானம் இவ்வளவு இருக்குது, குடும்பத்தின் செலவுகள் இருக்குது, இதுல இவ்வளவு மீட்டர் பண்ணலாம். அதாவது ஒரு மனுஷன் சம்பாதிச்சது போல அதை நடத்தணும். ஒரு அந்த ஹஸ்பண்ட் 70% சம்பாதிக்கலாம், ஒய்ஃப் 30% சம்பாதிக்கலாம்.
ஆனா அங்க 70-30 கணக்குல 100 ஒரு மனுஷன் இயேசு 2 பேரையும் வேலை பார்க்க வச்சிருக்கிறார், படிக்க வச்சிருக்கிறார். அப்போ அதை வச்சுக்கிட்டு என்ன செலவு அதை போக கரெக்டா போடணும். இதுக்கு இவ்வளவு கொடுப்போம், இது இவ்வளவு கொடுப்போம், இது கொடுப்போம், அவ்வளவுதான் இருக்கணும். அது வந்து நான் ஏன்ல இருந்து இதை கொடுக்குறேன், ஓயில இருந்து இதை கொடுக்குறேன், இது ஏன் இதுன்னு பேசக்கூடாது. ஜாயிண்ட்ல இருக்கணும். ஜாயிண்ட் எல்லாமே ஜாயிண்ட் அக்கௌண்டா இருக்கணும். எதுவா இருந்தாலும் ஜாயிண்டா இருக்கணும். ஒரு மனம். அதான் ஆண்டவர் சொன்னார், 2 பேர் ஒருமனப்பட்டு எவைகளை கேட்பீர்களோ அவைகள் நான் செய்வேன். நீ நான் அந்த ஈகோவே இருக்கக்கூடாது. நம்ம குடும்பம் இது நமக்கு ஆண்டவர் கொடுத்தது. அப்ப இந்த அமௌண்ட்ல இருந்து இதை செய்வோம், இந்த அமௌண்ட்ல இருந்து இதை செய்வோம். ஒரு நாளும் கடனுக்குள்ள போகக்கூடாது. அது தேவை சித்தம் கிடையாது. கடன் வாங்கக்கூடாது. ஒரு நாளும் கடன் வாங்கக்கூடாது. இருக்கிறதுக்குள்ளேயே செலவழிச்சு பழகணும். அந்த எவ்வளவு வருமானம் வருதோ அதுக்குள்ளேயே உங்க தேவைகளை சந்திச்சு நீங்க பழகணும். நீங்க அது தேவைக்கு அதிகமா வரும்போதுதான் கடனுக்குள்ள போறீங்க. கடனுக்குள்ள போகக்கூடாது. ஒரு நாள் கடனுக்குள்ள போகக்கூடாது. அதே மாதிரி சியூரிட்டிக்குள்ள போகக்கூடாது. நான் கேரண்டி, அதாங்க சியூரிட்டின்றது. இவருக்கு பதில் நான் அந்த பணத்தை கொடுக்குறேன் அப்படின்றதுக்குள்ள போகக்கூடாது. நீதிமொழிகள் 6:1 சொல்றாரு, நீ யாருக்கும் கையடித்து உடன்பட்டு விடாதேன்றது. எப்பயுமே சியூரிட்டி போடக்கூடாது. அவங்க போயிருவாங்க, நம்ம மாட்டிக்குவோம். சியூரிட்டி என்ன? அவர் கடன் வாங்கி இருக்கிறாரு, அவர் கொடுக்கலைன்னா அந்த கடனை நான் அடைக்கிறேன்றதுதான் சியூரிட்டி. அந்த சியூரிட்டி போடக்கூடாது ஒரு நாள். அது நம்ம இல்ல, அவங்களுக்கு இயேசு அவங்களுக்கு தரணும். நாம போய் சந்திக்க கூடாது. சில பேருக்கு நான் காசை கொடுத்துட்டு திருப்பி வராத போது நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். கொடுத்துறேன்னு வாங்கினவங்க கொடுக்கல. இப்ப என் தேவைக்கு நான் கடன் ஆட்டினா வாங்கினதை இது வரைக்கும் ஆண்டவர் நான் மேம்படியா சொல்றேன். ஆட்டின் போய் கடன் வாங்கினத கஷ்டப்பட்டு இருந்துக்குவேன். இருக்கிறத வச்சுட்டு வாழ்ந்துருவோம். கடன் வாங்கி செலவழிச்சு பழகக்கூடாது. முதல்ல கடன் வாங்கும் போது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும், எப்படா வாங்குறதுன்னு இருக்கும். அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா பொய் பேச பழகிடுவாங்க. நாளைக்கு தரேன், நாளை கழிச்சு தரேன்னு வாங்க. அப்புறம் அவர்கிட்ட சொல்லி ஒரு பொய்யை சொல்லி வாங்கி இவர்கிட்ட கொடுப்பாங்க. ஏற்கனவே கடன் வாங்கினோம். இப்ப ஒரு புது கடன்காரர் வந்துடுவாரு. இவர் கேட்கும் போது இன்னொரு 3வது ஒரு கடன்காரர் உருவாக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் ரிலேஷன்ஷிப் போயிடும், நற்கீர்த்தியே போயிடும், கனம் போயிடும். அட்டையும் கடன் வாங்கக்கூடாது. கடன் வாங்கி ஒரு வீட்டை கட்டிடக்கூடாது. கர்த்தர் கொடுக்கிறாரா நமக்கு தெரியும். அவருக்கு நமக்கு இன்னது தேவை என்பதை கேட்பதற்கு முன்பாக அறிவேன்னு சொல்லி மத்த 6:8 சொல்லி இருக்கிறார். அப்ப நமக்கு எவ்வளவு தேவை அதை தருவார். அதுல குடும்பத்தை நடத்தி பழகணும். அதுக்கு அப்பாற்பட்டு பண்ணக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சம் மீதி வைக்கிறாரா? ஏன்னா மீதியானது எடுக்கின்றார். அப்பத்தையும் அந்த மீதியும் ஆசீர்வதிக்கும் போது மீதியானது எடுக்கிற அளவுக்கு கொடுக்கிறார். அப்படின்னு அர்த்தம்னா மீதி வரும். அதை வச்சிருக்கணும். திடீர்னு ஒரு செலவு வரும், ஒரு பிரயாண செலவு வரும், ஏதோ ஒரு திடீர் செலவு வரும். அதுக்கு அதை உபயோகப்படுத்திக்கிடணும். கொஞ்சம் வாங்குற திருப்பி கொடுத்துருவேன் நினைக்க கூடாது. திருப்பி கொடுக்க முடியாத போது நம்ம அவனுக்கு அடிமை மாதிரி இருப்போம். அடிமைப்பட்ட வாழ்க்கைக்குள்ள போகக்கூடாது. ஒரு நாளும் கடன் வாங்கக்கூடாது. உங்க பிள்ளைகளுடைய டேலண்ட் ஸ்கில்ல விட கேரக்டர் தான் முக்கியம். அவங்க எவ்வளவு படிச்சிருக்கிறாங்க, எவ்வளவு திறமைசாலி, எவ்வளவு தாளந்துகள் இருக்கு, அதெல்லாம் முக்கியம் இல்லை. அவங்களோட குணாதிசயம் தான் முக்கியம். அதுல நீங்க கவனமா இருக்கணும். டிசிப்ளினா பிள்ளைகளை வளர்க்கணும். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 12வது வசனம், தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிக்ஷிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிக்ஷிக்கிறார். ஆண்டவரே சொல்றார், தன்னை நம்மளை வச்சு சொல்றாரு. ஒருத்தர் உங்க பிள்ளை நீங்க நேசிக்கிறீங்களா, டிசிப்ளின்டா வளருங்க. டிசிப்ளின் அதான் முக்கியம். ஏன்னா அவங்களுடைய ஹேபிட்டை கொண்டு வரீங்க, பழக்க வழக்கத்தை கொண்டு வரீங்க. அந்த பழக்க வழக்கம் தான் அவங்க கேரக்டரா மாறும். அதை பழக்கணும். நம்ம சோர்ந்து போக கூடாது அந்த விஷயத்துல. ஒரு விஷயத்த திரும்ப 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 சொல்றோமே. பிள்ளைகள் பாத்தீங்கன்னா வீட்டுல பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்கும், ஒரு ரூம்ல ஃபேனு லைட் எல்லாம் போட்டு இருப்பாங்க. அந்த ரூம் விட்டு அடுத்த இடத்துக்கு வரும்போது அந்த ஃபேனு லைட் ஆஃப் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியாது, அவங்க வாட்டு வந்துருவாங்க. அப்ப நம்ம தான் சொல்லணும். நம்ம போய் இதை ஆஃப் பண்ணிட்டு கூடாது. தாய்மார் போய் என்ன பண்ணுவாங்க, அவங்க அந்த லைட்டு ஃபேன் எல்லாம் ஆஃப் பண்ணி வந்துட்டு இருப்பாங்க. சொல்லணும் அந்த பிள்ளைகளுக்கு, நீ போய் பார், அந்த ரூம் விட்டு வந்தே இல்லையா, அங்க போய் பாரு, ஃபேன் லைட் இருக்கா, அதை ஆஃப் பண்ணேன். அப்படி பழக்கணும் பிள்ளைகளை. ஒரு இடத்த விட்டு போறியா, அங்க இருக்கிற ஃபேனு லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு வெளியே வா, அப்படி பழக்கணும்.
அதான் டிசிப்ளின். இதை வந்து அந்த டிசிப்ளின். அப்ப டைம் மேனேஜ்மெண்ட் சொல்லணும். இந்த இத்தனை மணிக்கு எந்திரிச்சு பழகு, இத்தனை மணிக்கு சாப்பிட்டு பழகு, உன் ட்ரெஸ் எங்க வைக்கணும், உன் புக்ஸ் எங்க வைக்கணும், எந்த டைம் படிக்கணும், எந்த டைம் ஃப்ரீயா இருக்கணும், ஃப்ரீயாவும் இருக்கணும். அதுக்குன்னு ஒரேடியா அவங்கள படிப்பு படிப்பு படிப்புன்னு புழிஞ்சிடக்கூடாது. அதுல படிப்பு தான் வாழ்க்கைன்னு கொண்டு போயிடக்கூடாது. அவங்களுக்குன்னு அவங்க வந்து கொஞ்ச நேரம் டிவி பாக்குறாங்களா, பார்க்கட்டும். ஆனா அதை எதை பார்க்கணுன்றத முடிவு பண்ணுங்க. கார்ட்டூன் பார்க்க வைங்க, தாவீதோட வாழ்க்கையை பார்க்க வைங்க, அது நல்லது அவங்களுக்கு. தாவீதுடைய வாழ்க்கை என்ன நடந்தது, யோசேப்புடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது, மோசேயுடைய வாழ்க்கை எப்படி நடந்தது பார்க்கும்போது அப்படியே அவங்களுக்கு ரிஜிஸ்டர் ஆகிடும். நீதிமொழி 29ஆம் அதிகாரம் 15, 17 2 வசனங்கள். பிறமும் கடிந்து கொள்வதிலும் ஞானத்தை கொடுக்கும். அப்படின்னா கரெக்ஷன் அண்ட் பனிஷ்மெண்ட். கரெக்ட் பண்ணணும், பிள்ளைகளுக்கு தண்டனை கொடுக்கணும். நீ முழங்கால் போடு அப்படின்னு சொல்லணும். நீ முழங்கால் போடு அப்படின்னு எதுக்குன்னா ரியலைஸ் பண்ணணும். அவங்க இந்த தப்பு பண்ணிட்டோன்றத அவங்க ரியலைஸ் பண்ணணும். சத்தம் போடணும். நல்ல கோபம், அது கெட்ட கோபம் கிடையாது. நல்ல கோபம், குட் ஆங்கர், பேட் ஆங்கர் இருக்குது. இது வந்து குட் ஆங்கர், நீ பண்ணினது தப்பு. ஏன்னா அந்த பிள்ளைகள் எக்ஸாம் எழுதும் போது என்ன பண்ணோம்னா, சில பையங்க மடமடன்னு எழுதி கொடுத்தாங்க, ஃபர்ஸ்ட் கொடுத்து போவாங்க. பார் அப்படிங்க எல்லாத்தையும் ஒரு மாதிரி பாட்டு போவானுங்க. பார் நான் முடிச்சிட்டேன் பாரு, இன்னும் மட்டும் எழுதிக்கிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி. உடனே இவங்க என்ன பண்ணணும், வேகமா திருப்பி கொடுத்துட்டு வரணும் பார்ப்பான். எக்ஸாம்ல அதான் முக்கியம். நீ எவ்வளவு எல்லாத்தையும் நீ எழுதி அதுல மார்க் அதிகமா வாங்குறதான் பெருசு. ஃபர்ஸ்ட் எவன் எழுதி கொடுத்து வெளியே போறான் அவனா ஃபர்ஸ்ட் ரேங்க். இதெல்லாம் ஃபூலிஸ்டிங். ஏன் நீ வெளியே வந்த, அவன் போனா அதான் நானும் வந்தேன். ஏன் அவன் போனா அவன் போய் பள்ளத்துல குதிக்கிறான், நீ போய் பள்ளத்துல குதிப்பியா கேட்கணும். நீ பள்ளத்துல குதிப்பியா, அவன் போய் குதிச்சாங்க நீ குதிப்பியான்னு கேட்கணும். அதுக்கு கேட்டு என்ன பண்ணணும், கரெக்ட் பண்ணணும். அதை அவங்க உணரணும். அதுக்குத்தான் பனிஷ்மெண்ட், அதுக்குத்தான் கரெக்ஷன். அவங்க உணர வைக்கணும். பிறகும் கடிந்து கொள்வதும் ஞானத்தை கொடுக்கும். தன் இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு வெக்கத்தை உண்டு படுகிறான். பிள்ளைகள் இஷ்டம் போல விட்டுறக்கூடாது. பிள்ளைகளை வந்து இப்படித்தான் கண்டிப்பா தான் வளர்க்கணும். 17ஆவது வசனம். உன் மகனை சிக்ஷை செய், அவன் உனக்கு ஆறுதல் செய்வான், உன் ஆத்மாவுக்கு ஆனந்தத்தை உண்டாக்குவான். சிக்ஷைனால் டிசிப்ளின் பண்ணுங்க. அப்ப அவன் உனக்கு ஆறுதல் செய்வான்னா அவன் நடந்துக்கிற விதம் உங்களுக்கு ஆறுதலா இருக்கும். இந்த பிள்ளை வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அவன் வந்து அதை ஆண்டவர் சமூகத்துல வச்சு ஜெபிக்கிறானே, ஆண்டவர்கிட்ட போய் முறையிடுறானே, அப்படி அவங்களுக்கு ஆறுதல் உண்டாக்குவான். உன் ஆத்மாவுக்கு ஆனந்தத்தை உண்டாக்குவான்னா they will give satisfaction in your spirit, in your soul. நீங்க உங்களுக்கு டிசிப்ளின் வளர்க்கும் போது பின்னாடி உங்களுக்கு அவன் ஆறுதல் செய்யறவனா இருப்பான். நோவா வந்து ஆறுதல் சொல்றவனா இருந்தார். பர்னபா வந்து ஆறுதலின் மகனா இருந்தார். அப்படி போல அவங்க மற்றவங்களை கம்ஃபர்ட் பண்ற அளவுக்கு வருவாங்க. அதுக்கு நம்ம தான் வழி காமிக்கணும். 15ஆவது வசனம் நீதிமொழி 29:15 தன் இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளைய தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணுகிறான். எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம், அந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா படிக்கிற விஷயத்த நான் இதை படிக்கிறேன், நான் அதை படிக்கிறேன், நான் இதை படிக்கிறேன், நான் மாறி 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 படிச்சு கடைசியில் என்ன பண்ணிட்டான், பிசினஸ் பண்றேன்ட்டான். இவன் படிச்ச படிப்புகள்லாம் இல்லாம ஒரு புது பிசினஸ் பண்ணான். அந்த பிசினஸ்ல பாத்தீங்கன்னா இந்த பிசினஸ் இல்லை, நான் அந்த பிசினஸ் பண்றேன், நான் அந்த பிசினஸ் இல்லை இந்த பிசினஸ் பண்றேன்னா இப்படி பண்ணி பாத்தீங்கன்னா அவங்க அப்பாவோட சொத்தவே கரைச்சிட்டான். கடைசி இவங்க கஷ்டமான சூழ்நிலைக்கு போயிட்டாங்க. இவங்க இருக்கிற வீட்டெல்லாம் இருந்த வீட்டெல்லாம் வாடகைக்கு போயிட்டு, வாடகை வீட்டுல போயிட்டு அவுட்டர்ல போய் வாடகைக்கு போயிட்டாங்க. இஷ்டத்துக்கு விட்ட கூட இஷ்டம் போல பிள்ளைகளை விடக்கூடாது. அவன் என்ன பண்ணான்னா ஒரு டைம் வரும்போது அவன் இஷ்டப்பட்டு ஒரு பிள்ளைய கல்யாணம் பண்ணணும்ட்டான். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, வீட்டுல பேசி அவங்க தரமாட்டேன்னு நம்மள போய் அந்த பொண்ணு வீட்டார பேசி கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டாங்க. கடைசி போய் கஷ்டம்னா கஷ்டம், அவளை கஷ்டத்துக்குள்ள போயிட்டாங்க. ஏன்னா இவன் படிக்கவே இல்லை, அந்த பிள்ளை படிச்சிருக்குது, நல்ல வேலையில இருக்குது. இவனை வந்து கட்டி இழுத்துட்டு போக முடியல. அதனால என்னால முடியலன்ற அளவுக்கு போயிடுச்சு. எவ்வளவு நாளைக்கு தாய் தகப்பை அவனுக்கு கொடுத்துட்டு இருக்க முடியும்? ஒத்தே வரல. அப்ப நம்ம கட்டுப்பாட்டுல பிள்ளைகளை வளர்க்கணும். இஷ்டம் போல பிள்ளைகளை விட்டா அந்த பிள்ளைங்களுக்கு தெரியல, இந்த கோர்ஸ் படிக்க முடியல, அந்த கோர்ஸ் போறேன்னா அப்பவே என்ன அவங்க ஏன் படிக்க முடியல, எதனால படிக்க முடியல, அந்த கோர்ஸ்ல போனா நீ என்ன பண்ணுவ, இது முடியல, சரி அது முடியுமா அப்படின்னு கேட்டிருக்கணும். அதுல இருந்து இன்னொன்னு போறேன்னா
ஒருத்தருமே வெளிநாட்டுல போய் இறந்து போயிட்டான் பையன். போய் 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 கடைசியில் என்ன பண்ணிட்டான், அவன் இஷ்டம் போல போய் கடைசியில அழிஞ்சே போயிட்டான் தன் இஷ்டத்திற்கு. அப்ப தாய் தகப்பன்னு கணவன்னு ஆண்டவர் சொன்னாரு. அதுக்கான அர்த்தம் என்ன? தாய் தகப்பனு கீழ்படித்துங்கடா. தாய் தகப்பனை போல பிள்ளைகளை யாரும் நேசிக்க முடியாது. நம்ம தான் சொல்லிக் கொடுக்கணும், இப்படி இருக்கணும்டா, இப்படி இருக்கணும்பா அப்படின்னு சொல்லிக் கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு. நீதிமொழிகள் 22:15 பிள்ளைய நெஞ்சில் மதியினம் ஒட்டி இருக்கும், அதை தண்டனையில் பிறந்து அவனை விட்டு அகற்றும். பிள்ளைகளுக்கு ஒரு ஃபூலிஷ்னஸ் இருக்கும்ன்றார். ஏன்னா அவங்க மெச்சூர்டு கிடையாது, அவங்க வளர்ந்தவங்க கிடையாது. அவங்களும் சில விஷயங்களை மதியினமா செய்வாங்க. அதை நம்ம பனிஷ் பண்றது மூலமா தான், நம்ம கடிந்து கொள்வது மூலமா தான் அவங்கள நம்ம கரெக்ட் பண்ணணும், ரியலைஸ் பண்ணணும். ரொம்ப முக்கியம். நான் எதுக்கு முழங்கால் போட வச்சிருக்கேன் தெரியுதான்னு கேட்கணும். சும்மா முழங்கால் போடு, ஒரு அரை மணி நேரம் முழங்கால் போட்டே சரி இப்போ அப்படின்னு சொல்லக்கூடாது. இப்ப எதுக்கு நான் முழங்கால் போட வச்சிருக்கிறேன், அந்த பிள்ளைகிட்ட கேட்கணும். நான் அந்த மாதிரி தவறு பண்ணிட்டேன், அதனாலதான் முழங்கால் போட வச்சிருக்கீங்க. யாரு முதல்ல எழுதி முடிக்கிறானோ அவனுக்கு இல்லை, யாரு நல்ல எல்லாத்துக்கும் சரியான பதில் எழுதுறானோ அவன் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்க முடியும். அப்ப நான் பண்ணது ஃபூலிஷ்னஸ் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சுக்கோங்க, இனிமே நான் அதை பண்ண மாட்டேன். சின்ன மிஸ்டேக் விட்டுருவாங்க. அங்கங்க வேடிக்கை பார்க்கறதுல எக்ஸாம் எழுதும் போது அவன் எழுதிக்கிட்டு இருக்கான், வேகமா எழுதுறான் அப்படின்ற வந்துடும். அதுக்குதான் ஜபம் பண்றது. அதுக்கு என்ன பண்ணணும்னா, எக்ஸாம் டைம்ல தாய்மார்கள் ஜெபிக்கும் போது என்ன பண்ணணும்னா, ஆண்டவரே என் பிள்ளையோடு நீர் இருக்கிறீர், என் பிள்ளையோட நீர் இருன்னு ஜெபம் பண்ணணும். அதை விசுவாசித்து என் பிள்ளையோடு நீர் இருக்கிறீர் என்ற உணர்வு அவனுக்கு தாரும் ஐயா. எக்ஸாம் ஹால்ல உட்கார்ந்து இருக்கும் போது அவனுக்கு ஒரு டென்ஷனும் வரக்கூடாது ஐயா அப்படி சொல்லி ஜபிக்கணும். அவனை நீங்க ப்ரொடெக்ட் பண்ணிக்கோங்க, அவன் சிந்தையை நீங்க காத்துக்கொள்ளுங்க. அவன் எங்க பார்த்தாவே அவன் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, அவன் பயப்படக்கூடாது, அவன் ஸ்டெடியா இருக்க கத்த கிருபை செய்யுங்க அப்பா, உங்களுடைய பலத்தை கருத்துக்குள்ளாக செட்டைகளுக்குள்ளாக அவனை மூடிக்கொள்ளும் அப்பா அப்படின்னு சொல்லி நீங்க என்ன பண்ணணும், ஜெபிக்கணும். நீதிமொழிகள் 23:13-14 பிள்ளையை தண்டியாமல் விடாதே, அவனை பிறம்பினால் அடித்தால் அவன் சாகான். அவனுக்கு எதாவது பண்ணிக்குவானோ அதை பண்ணிக்குவான்னு நினைக்காதீங்க, அவனை கண்டிக்கின்றார், அவன் சாக மாட்டான் அப்படின்றாரு. 14 நீ பிறம்பினால் அவனை அடிக்கிறதுனால் பாதாளத்துக்கு அவன் ஆத்துவான் தப்பிப்பாயே அப்படின்னு என்ன அர்த்தம்னா, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம், வருமானம் ரொம்ப சொற்பம். ஆனா அந்த பையன் நம்ம தகாத வழியில போய் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டான். பின்னாடி அவனை கண்ட்ரோல் பண்ணவே முடியல அந்த தகப்பனார. அவன் இஷ்டம் போல போய் அவன் அழிவுக்கு நேரா போயிட்டான். தகாத சேர்க்க யாரோட சேர முடியாத அவங்களோட எல்லாம் போய் சேர்ந்து தகாத வழியில சம்பாதிக்க ஆரம்பிச்சு, ஒரு பக்கம் போலீஸ் துரத்தும், ஒரு பக்கம் இன்னொரு கேங் அவனை துரத்தும். எப்படி யோசிச்சு வீட்டுக்கே வர முடியாது. அவன் சொல்றாரு, பாதாளத்துக்கு அவனை ஆத்துமாவே தப்புவிப்பாயே, நீ கண்டிச்சு வளர்த்திருந்தா அவனை நீ பாதாளத்துக்கு போகாதபடிக்கு தப்பிச்சிருக்கலாமே, டெத்துக்கு உள்ள போகாம தப்பிச்சிருக்கலாமேன்றாரு. நீதிமொழிகள் 13:24 பிறம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான். நீ கண்டிக்காம வளர்த்தனா நீ பிள்ளைய நேசிக்கலன்றாரு. அவன் மேல் அன்பா இருக்கிறவன அவனை ஏற்கனவே கண்டிக்கிறான். அன்பா இருந்தேன்னா பிள்ளைய கண்டிச்சு வளருன்றார். குடும்பத்துல சமாதானம் ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். காலையில எந்திரிச்ச உடனேயே உனக்கு மேக்ஸ் வராது, உனக்கு சயின்ஸ் வராது, உனக்கு அது வராது, இது வராது, உன்னால அதை செய்ய முடியாது, இதை செய்ய முடியாதுன்னு பேசக்கூடாது. அதே மாதிரி புருஷனை பார்த்து ஒய்ஃப் சொல்லக்கூடாது, நீங்க இப்படித்தான், உங்களுக்கு எப்பயுமே இந்த சோம்பேறித்தனம் தான், எப்பயுமே தூக்கம் தான் உங்களுக்கு அது வராது இது வராதுன்னு சொல்லக்கூடாது. உங்களுக்கு ஏதாவது ஒரு உருப்படியா தெரியுமா, எதையாவது நீங்க செய்வீங்களா, செஞ்சிருக்கீங்களான்னு சொல்லக்கூடாது. வாக்குவாதம் பண்ணக்கூடாது. குடும்பத்துல எப்பயுமே வாக்குவாதம் பண்ணக்கூடாது, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆர்கியூமெண்ட் ஒரு நாளும் ஆர்கியூ பண்ணாதீங்க. குடும்பத்துக்குள்ள வாக்குவாதம் பண்ணாதீங்க. வாக்குவாதம் வரும்போது என்ன சண்டைக்குள்ள போயிடும். அதனால அதுக்கு பண்ணக்கூடாது. பாருங்க, நீதிமொழிகள் 17:1 சண்டையோடு கூடிய வீடு நிறைந்த கொடுமையான பதார்த்தங்களை பார்க்கிலும் அமெரிக்கையோட சாப்பிட வெறும் துணிக்கையே நலம். நீங்க வீடு நிறைய பதார்த்தங்களை வச்சுக்கிட்டு சமாதானம் இல்லாம இருக்கிறத விட வெறும் கொஞ்சம் துணிக்கி சாப்பிட்டு போயெல்லாம் சந்தோஷமா சமாதானமான்றாரு.
14வது வசனம், சண்டையின் ஆரம்பம் மதகை திறந்து விடுகிறது போல் இருக்கும், ஆதலால் விவாதம் எழும்பும் அதை விட்டு விடு. சண்டையின் ஆரம்பம் வாக்குவாதம் எங்க கொண்டு விடும்னா சண்டைக்குள்ள கொண்டு விட்டுரும். அந்த சண்டை விட ஆரம்பம் எப்படின்னா மதகை திறந்தோம்னா ஒரு டேம் உடைஞ்சி தண்ணி வந்த மாதிரி அடிச்சுட்டு போயிடும் குடும்பத்தையே. அதனால் விவாதம் எழும்பும் அதை விட்டு விடு சொல்றாரு பாருங்க. விவாதம் தான் சண்டைக்கு வருது. அப்ப விவாதத்தை நீ பண்ணாத, ஆர்கியூ பண்ணாதன்றாரு. அதே 19வது அதிகாரம் 1வது வசனம், மாறுபாடான உதடுகளுள்ள மூடனை பார்க்கிறோம் உத்தமனாய் நடக்கிற தரிசனைய வாசி. அதாவது உத்தமமா இரு. நீ ஏதோ ஒண்ணு செய்யும் போதான சண்டை வருது, எதுக்கு செய்யற? உத்தமமா இருந்தது. மாறி மாறி பேசாத, இதை சொல்லி இல்ல அதல்ல இதை இல்லைன்னு சொல்லி அப்படியே போய்கிட்டு இருக்காதன்றார். அதுக்கப்புறம் 26 அதிகாரம் 21வது வசனம், கரிகள் தழலுக்கும் விறகு நெருப்புக்கும் ஏதுவானது போல வாது பிரியன் சண்டைகளை மூட்டுவதற்கு ஏதுவானவன். வாதம் பண்ணாத, விவாதம் பண்ணாதன்ற. விவாதம் பண்ணாது சண்டையில தான் வரும், ஆர்கியூ பண்ணாதன்றார். 30வது அதிகாரம் 33வது வசனம், பாலை கடைதல் வெண்ணியை பிறப்பிக்கும், மூக்கை பேசுதல் ரத்தத்தை பிறப்பிக்கும், அப்படியே கோபத்தை கிண்டி விடுதல் சண்டையை பிறப்பிக்கும். கோபப்படாத என்றார். கோபம் வந்து என்ன சண்டையில கொண்டாந்து விடுது. கோபத்தை தவிர்த்துன்றார். பாலை கடைஞ்சா வெண்ணெய் வரும், மூக்க பசங்க என்ன வரும்? ரத்தத்தை வரும், ரத்தம் தான் வரும். அது மாதிரி நீ விவாதம் பண்ணேன்னா அது நிச்சயமா என்ன பண்ணுவோம்? கோபப்பட்டேன்னா அது நிச்சயமா சண்டையில தான் முடியுன்றார். அதுக்கான விவாதம் பண்ணாதீங்கன்றார். ஒரு நாள் நம்ம யாரோட விவாதம் பண்ணக்கூடாது. முக்கியமா குடும்பத்துக்குள்ள விவாதம் பண்ணக்கூடாது, வாக்குவாதம் பண்ணக்கூடாது, ஆர்கியூ பண்ணக்கூடாது. அன்னைக்கு நீ தான் சொன்ன அதை வாங்கலான்னு சொல்லி, இல்ல நீ தான் சொன்ன அதை வாங்கலான்னு, இல்ல அன்னைக்கு நீ தான் நாளைக்கு அதை வாங்குன்னு சொன்ன, நீ தான் வாங்க வேண்டாம்னு, இப்படி எல்லாம் வாக்குவாதம் பண்ணக்கூடாது. முடிச்சு ஒரு காரியம். இருக்கிற சமாதானத்தை கெடுத்துடக்கூடாது. புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுவாள் அப்படின்றத பெருசா வச்சிருக்கணும். வீட்டுல சமாதானத்தோடு இருக்கணும். சமாதானத்தினால் கட்டுவாள் அப்படின்றது இருக்கணும். இரவு படுக்கைக்கு போறதுக்கு முன்னாலும் சரி, காலையில எழும்பும் போதும் சரி, பேசுற பேச்சு சமாதானமா இருக்கணும். யாருடைய மனதை யாரும் புண்படுத்த கூடாதுல கவனமா இருக்கணும். உண்மையாகவே ஒரு விஷயத்த கேட்கணும். ஹஸ்பண்ட் லேட் நைட்ல வந்தாரு, அந்த நேரத்துல பேசக்கூடாது. பேசாம படுக்க வச்சிட்டீங்க, காலையில எழும்பும் போது எழுப்பிக்கிட்டு சண்டை போடக்கூடாது. அது எல்லாம் பிள்ளைகள்லாம் ஸ்கூலுக்கு போட்டும், இல்லைன்னா சாயங்காலம் பிள்ளைகள் இல்லாத நேரத்துல கேளுங்க, இது என்னாச்சு அது என்னாச்சுன்னு கேளுங்க. தாய்மார்கள் வந்து பிள்ளைகளுக்கு முன்னாடியே தகப்பனோட சண்டை போட்டா பிள்ளைகள் வந்து தகப்பனை மதிக்க மாட்டாங்க, கடைசியில் உங்களையும் மதிக்க மாட்டாங்க. எங்க அம்மா ரொம்ப சண்டை போடுவாங்க எங்க அப்பாட்ட. பிள்ளைங்க ஸ்கூல்ல வந்து உங்க அம்மா இருந்து எங்க அம்மா சண்டை விட்டே இருப்பாங்க எங்க அப்பாட்ட அப்படின்னு சொல்லிடக்கூடாது. நம்ம ஆவியை அடக்கி வைக்க பழகணும். சோ படுக்கைக்கு போறதுக்கு முன்னாடி சமாதானமா இருக்கணும், படுக்கையில இருந்து எழும்பும் போது சமாதானமா இருக்கணும். ஒரு இடத்துல சொல்றாரு சாலமன், காலையில உரத்த சத்தமா சொல்ற ஆசீர்வாதம் கூட சாபமா எண்ணப்படும். ஏன்னா ஆவியை அடக்கி இருக்க பழகணும். புருஷன்மார்கள் அதே மாதிரி மனைவி பிள்ளைகளை பார்த்துக்குவான்னு சொல்லி கண்டுக்காம இருக்கக்கூடாது. அவ பார்த்துக்குவா, அவதான் பார்த்துக்குவா எல்லாமே. வீட்டுல பிள்ளைகளை பார்த்துக்கிறவாதான். நமக்கும் பங்கு இருக்கு, புருஷன்மார்களுக்கும். எவ்வளவு லேட்டா வந்தாலும் சரி, ஆபீஸ்ல இருந்து பிசினஸ் பண்றீங்களோ இல்ல ஆபீஸ் வச்சிருக்கீங்க, ஆபீஸ்ல வேலை பாக்குறீங்களோ, வந்தாச்சா நைட் எவ்வளவு நேரம் ஆனாலும் போயிட்டு கேட்கணும், பிள்ளைகளை பத்தி கேட்கணும். இன்னைக்கு பிள்ளைகள் என்ன பண்ணாங்க, ஏது பண்ணாங்க. இப்ப வீக்கெண்டுல பிள்ளைகளுடைய பாட புத்தகத்துல வாங்கி பார்க்கணும், டெய்லியே வாங்கி பார்க்கணும். நீங்க பிள்ளைங்க முடிச்சிருக்கும் போது வந்துட்டீங்களா, பிள்ளைகள் நீங்க வந்து பாட புத்தகம் கொண்டு வாங்க, என்ன எடுத்தாங்க இன்னைக்கு, என்னென்ன பாடம் எடுத்தாங்க, அதெல்லாம் எடுத்து பார்க்கணும். நானும் விசாரிக்கிற தேவன்ற கன்சர்ன் அபவுட் யூன்ற. அது மாதிரி நம்ம நீங்க வந்து அந்த படிப்பு விஷயத்துல கவனமா இருக்கணும். பிள்ளைகள் என்ன எழுதி இருக்கிறாங்க அதை பார்க்கணும். அது என்ன இன்னைக்கு என்ன சப்ஜெக்ட்லாம் எடுத்தாங்க, எங்க அவங்களுக்கு பிரச்சனை இருக்குது, எங்க அவங்க போராடுறாங்க, எங்க ஈஸியா படிக்கிறாங்க. அப்ப தெரிஞ்சுக்கலாம் நீங்க அவங்க எதுல ஆர்வமா இருக்கிறாங்க, எதை ஈஸியா செய்யறாங்க. அதுதான் அவங்க ஏரியா. அப்ப அந்த லைன்ல தான் அவங்க நீங்க ஃபியூச்சர்ல படிக்க வைக்கணும். அதெல்லாம் பார்க்கணும். ஏதாவது சிரமமா இருக்கா, எந்த சப்ஜெக்ட் சிரமமா இருக்கோ அதுக்கு டியூஷன் வைக்கணுமா, டியூஷன் வைக்கணும். அதுதான் ஹஸ்பண்டோடைய கடமை. ஒய்ஃப் வந்து அவங்க பிள்ளைகளை வந்து டெய்லி பாட புத்தகத்தை கொண்டாந்து பார்க்கணும், தினமுமே பார்க்கணும். பேரண்ட்ஸ் மீட் இருக்கா, போய் பார்க்கணும். பிள்ளைகள் வந்து சொல்றாங்களா, ஸ்கூலை நம்பி இருக்க கூடாது.
நம்ம தான் டீச்சர், பெஸ்ட் டீச்சர். நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம தான் பார்த்து சொல்லி கொடுக்கணும். இதை பண்ணுங்க. ராத்திரில முழிச்சு படிக்க வேண்டியிருக்குதா, லேட் நைட்ல கூட உட்காந்துருங்க, கூட உட்காருங்க. யாராவது டேர்ன் போட்டு, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாறி மாறி டேர்ன் போட்டு பிள்ளைகள் உட்கார்ந்து இருக்கணும். பிசிக்கலா அவங்க நம்ம கூட இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இது எவ்வளவு முக்கியம்ன்றது தெரிஞ்சுக்குவாங்க. அதாவது எந்த செலவு செஞ்சாலும் கணவன்கிட்ட கேட்டுதான் செய்யணும். கணவன்கிட்ட கேட்காம செய்யக்கூடாது. சேமிப்பு கூட கணவன்கிட்ட சொல்லி சேமிக்கணும். இந்த அளவு எடுத்து வச்சிருக்கிறேன் நானு, நாளைக்கு நமக்கு ஏதாவது திடீர் செலவு வந்தா அதனால இந்த அமௌண்ட் எடுத்து வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். கடன் வாங்கக்கூடாது. நீதிமொழி 22 கடன் வாங்காத, ஒரு நாளும் கடன் வாங்காதன்றாரு. சியூரிட்டி என்ன சொன்னேன், சியூரிட்டி ஒரு நாள் கையெழுத்து போடுறாரு. நீதிமொழி 6:1, 11, 15, 22, 26, 27 இந்த வசனங்கள்லாம் சொல்லுது. ஒரு நாளும் சியூரிட்டியில கையெழுத்து போடாத, யாருக்கும் கேரண்டி கொடுக்காத, மனுஷரை நம்பாத. அதே மாதிரி அனாவசிய செலவு செய்யக்கூடாது. ஒரு நாளும் அனாவசிய செலவு செய்யக்கூடாது. அதுவா பிள்ளைகளை கூட்டு போறீங்க வெளியே, அந்த பிள்ளைகளை ஏதாவது வாங்கி கொடுக்குறீங்க, அது அனாவசிய செலவு இல்லை. நம்மளுக்கு நெசசிட்டி இல்லாம, நீடு இல்லாம சும்மா அதை வாங்கும் இதை வாங்கும்னு வாங்கக்கூடாது. அவங்க வீட்டுல அதை பார்த்தேன், இவங்க வீட்டுல இதை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ராவா செலவு பண்ணக்கூடாது. யோசிக்கணும். ஒவ்வொரு பைசாவும் செலவழிக்கு முன்னாடி யோசிங்க, இது தேவைதானா? இப்ப நான் சட்டை வாங்கணுமா, இப்ப நான் சாரி வாங்கணுமா, இப்ப நான் செருப்பு வாங்கணுமா? யோசிங்க. யோசிச்சுட்டு அப்புறம் பண்ணுங்க. காணிக்கை கொடுக்கறது, அநேக குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா மனைவி காணிக்கை கொடுக்கணும், கணவன் அதை விரும்ப மாட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க முழுமையாக ரட்சிக்கப்படல்ன்றது அடையாளம் அதுதான். முழுமையாக ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தாவின் அபிஷேகத்துல நிரம்பினாத்தான் காணிக்கை கொடுக்கணுன்ற எண்ணமே வரும். ஏன்னா அவங்க எக்ஸ்பெண்டிச்சர்னு பாக்குறாங்க. ஹஸ்பண்ட்ஸ் இதை எக்ஸ்பெண்டிச்சரா பாக்குறாங்க, செலவு செய்யறதா. இது கர்த்தருக்கு கொடுக்கறதுன்னு அவங்க என்ன பண்ணல, தோணல. காணிக்கை கொடுக்கும் போது நம்மளுக்கு என்ன தோணணும்னா, பரிசுத்தாவின் அபிஷேகத்துல நிரம்பும் போது நம்மளுக்கு என்ன, ஆண்டவர் மேல அன்பு வரும். 2000 வருஷத்துக்கு முன்னால அவர் இயேசு கிறிஸ்து என்ன ஊழியம் செய்தாரோ அதைத்தான் இன்னைக்கு இவங்க செய்யறாங்க அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு உண்டாகும். அப்ப இதுல எனக்கு ஒரு பங்கு வேணும், நான் ஊழியம் செய்யல, அப்ப எனக்கு இவங்களுக்கு காணிக்கை கொடுக்கறது மூலமாவது இந்த இதெல்லாம் எனக்கு ஒரு பங்கு வேணும்னு நினைப்பாங்க. அப்படிப்பட்டவங்க தான் காணிக்கை கொடுப்பாங்க. இன்னொரு பேசிக்கலா கொடுக்கணுன்ற எண்ணம் வரணும், அது நேச்சுரல். கஞ்சத்தனம் இருக்கிறவங்களுக்கு, கருமித்தனம் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கணுன்ற மனசு வராது. செல்ஃபிஷ் பீப்புளுக்கு கொடுக்கணுன்ற மனசு வராது. ஆண்டவரை நேசிக்கிறவங்க தான் காணிக்கை கொடுப்பாங்க. அங்க அதை பார்க்கலாம். நீங்க ஆண்டவரை நேசிக்கிறவங்க. நானும் ஒரு காலத்துல அப்படிதான் இருந்தேன். எனக்கு கொடுக்கணுன்றதே தெரியாது. நான் ரட்சிக்கப்படலை, ஒரு பாரம்பரியமா நான் வந்தேன், எனக்கு கொடுக்கணுன்றதே தெரியாது. ஏலம் எடுக்கும் போது போட்டி போட்டு ஏலம் எடுக்கிறது, அவ்வளவுதான். அது அப்பா காசு கொடுத்துட்டு வந்துடுறது. எனக்காக செலவு பண்ணுவேன் ஒழிய மற்றவங்களுக்காக செலவு பண்ண தோணாது. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, யாருமே கொடுக்கணுன்றது தெரியாது. திருமணமாகி என் மனைவி வந்த பிறகுதான் அந்த கொடுக்கணுன்ற அந்த இதே வந்தது. நிறைய பேருக்கு அது இருக்காது. அது வருத்தமான விஷயம். சம்பாதிப்பாங்க, நல்லா சம்பாதிப்பாங்க, ஆனா கர்த்தருக்கு கொடுக்கணுன்ற போது அவங்க மனசு வராது. இந்த வேலையை கொடுத்தவர், என்னை உருவாக்கின தேவன் இன்னைக்கு ஒரு சுகம் தந்திருக்கார், இவருக்கு நான் ஏதாவது கொடுக்கணுமேன்ற அந்த எண்ணமே வராது அவங்களுக்கு. அவங்க ஆண்டவரை நேசிச்சாதான் கொடுப்பாங்க. நிறைய பேர் வீட்டுல மனைவிமார்கள் போராடுவாங்க இந்த விஷயத்துல. அதே மாதிரி பொருத்தனை பண்ணாலும், மனைவி பொருத்தனை பண்ணாலும் புருஷன்கிட்ட கேட்டுதான் பொருத்தனை பண்ணணும். புருஷன்கிட்ட கேட்காம பொருத்தனை பண்ணக்கூடாது ஒரு நாள். நீங்க சம்பாதிக்கிறவங்களா இருந்தாலும் பிள்ளைகளுக்கு கொடுக்கறது கத்துக் கொடுக்கணும். சின்ன வயசுலயே காணிக்க போடுன்னு கத்துக் கொடுக்கணும். அப்படிதான் அந்த பிள்ளைகளுக்கு நம்ம ஆண்டவருக்கு கொடுக்கிறோம், இது இந்த ஊழியக்காரருக்குல்ல, இது அவங்க செய்யற ஊழியத்துக்காக கொடுக்கறது அப்படின்னு சொல்லி கத்துக் கொடுக்கணும். ஏன்னா வசனம் சொல்லுது, வசனத்தை சொல்லணும். கொடுக்கறத பத்தி எங்க எல்லாம் இருக்கோ அதெல்லாம் வாஸ்து காமிக்கணும். புருஷனுக்கும் பிள்ளைகளுக்கும் வாஸ்து காமிக்கணும். வாஸ்து காமிச்சு அப்படியே அவங்க பழக்கணும். பிரேயர்ல எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணணும். அம்மா அம்மா பாட்டு பாடுவாங்க, அப்பா ஜெபம் பண்ணுவாரு, அப்படி இருக்கக்கூடாது.
மாறி மாறி பண்ணணும். ஒரு நாளைக்கு ஒருத்தர் பாட்டு பண்ணாரா, அடுத்த இன்னொருத்தர் பாட்டு பாடணும். ஒரு நாள் இவர் ஜெபம் பண்ணாரா, அப்பா, அடுத்த நாள் அம்மா ஜெபம் பண்ணணும், அடுத்து பிள்ளைகள் ஜெபம் பண்ணணும். அப்படி டர்ன் போட்டு வரணும். மார்னிங் பிரேயர் நல்லா பிரைஸ் பண்ணணும், நல்லா தேங்க் பண்ணணும், நல்லா பாடலை பாடணும். நைட் பிரேயர்ல ஷார்ட்டா தான் பண்ண முடியும், மார்னிங் மாதிரி விரிவா பண்ண முடியாது. நைட்ல வேணும் ஷார்ட்டா ப்ரே பண்ணும்போது நல்லா தேங்க் பண்ணணும். இந்த நாள்ல இதெல்லாம் நீங்க செஞ்சீங்கப்பா, என்னோட போக்கில வருத்தங்களை தூரங்களை கொண்டு காத்து கொண்டீங்க, அக்னி முதலா இருந்து காத்து கொண்டீங்க, உங்களுடைய செட்டைகளுக்குள்ள எங்களை மூடி மறைச்சு பாதுகாத்தீங்கப்பா, நான் சமாதானத்தோட போய் சமாதானத்தோட வர கர்த்தர் கிருபை செஞ்சீங்க. வேலை பார்க்குற இடத்துலயும் ஸ்கூல்லயும் சமாதானமா இருக்க வச்சீங்க. யோசித்து பார்க்கணும், எல்லா விபத்துக்கும் விலைக்கு காத்தீங்க. ஏதாவது விபத்து நடந்திருந்தா, ஏதாவது நோய் வந்திருந்தா எப்படி யோசித்து பாருங்க. அங்கேயே திருப்பி வரணும், அங்கேயே மாட்டி இருந்தா திருப்பி கொண்டாந்து இருக்கிறார். சமாதானம் வச்சிருக்காரு, யாருக்கு சண்டை இல்லாம கொண்டாந்து இருக்கிறார். வேலை பார்க்குற இடத்துல ஸ்கூல்ல யாரோடையும் சண்டை இல்லாம ஃபிரிக்ஷன் இல்லாம கொண்டாந்து இருக்கிறார். அதெல்லாம் யோசித்து பார்க்கணும். அதெல்லாம் எண்ணி எண்ணி பார்த்து நன்றி சொல்லணும். அப்பதான் பிள்ளைகளுக்கு அந்த தேங்க்ஃபுல் ஹார்ட் வரும். ஆண்டவருக்கு நன்றி சொல்லி பழக்கணும் பிள்ளைகளை. மாதிரி சர்ச்சுக்கு போற விஷயம் எந்த சர்ச்சுக்கு போறது அப்படின்னா, பிள்ளைகள் நல்ல ஆண்டவரை கற்றுக்கொள்ளணும், வேதத்தை நல்லா கற்றுக்கொள்ளணும். அதுக்கு எந்த இடம் இருக்கு அங்க போகணும். அது கூடிய மட்டும் பக்கத்திலேயே இருக்குதான்னு பார்க்கணும். ரொம்ப தூரத்துக்கு போய்கிட்டு இருக்க கூடாது. இன்னைக்கு எல்லா இடங்களும் சர்ச் இருக்குது, இங்கதான் இல்லை. அதை நீங்க தேடி கண்டுபிடிக்கணும். உங்க கூடிய மட்டும் பக்கத்திலேயே இருக்குதா அப்படின்னு பார்க்கணும். பார்த்து எங்க நல்ல பைபிளை கத்துக் கொடுக்குறாங்க பிள்ளைகள் எங்க இருந்தாலும், எவ்வளவுக்கு எவ்வளவு பைபிளை கத்துக்கிறோங்களோ அது ஆவிக்குரிய சேவை. சத்தியத்தை சத்தியமா கத்துக் கொடுக்குற சர்ச் எங்க இருக்குன்னு பார்க்கணும். அபிஷேகம் உள்ள சர்ச்சா இருக்கணும், சத்தியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்களா இருக்கணும். சுயமா பேசிக்கிட்டு இருப்பாங்க, அங்க போகக்கூடாது. இன்னைக்கு நூதன உபதேசங்கள் நிறைய வந்துருச்சு, கள்ள உபதேசங்கள் நிறைய வந்துருச்சு. அநேக போயினால அழைப்புண்டு போயிடக்கூடாது. நம்ம அதுல கவனமா இருக்கணும். அவங்க எங்க பைபிளை மாத்திரம் டீச் பண்றாங்க, சொந்தமா அவங்களா ஏதோ ஒண்ணு பைபிளுக்கு எதிராக பேசாம, பைபிளுக்கு மாறுபட்ட கருத்தை சொல்லாம, நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா சும்மா ஏதோ பிரசங்கம் போய்கிட்டு இருக்கோம். பைபிள் இருக்கா, பைபிள டீச் பண்ற இடமா இருக்கா, சத்தியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற சபையா இருக்கா, ஆவியானவருக்கு முக்கியத்துவம் ரேமாவா இருக்கணும். லோகோஸ் ரிட்டன் லோகோஸ், எழுதப்பட்ட வார்த்தை பைபிள், அது பேசுகின்ற வார்த்தையா வரணும்னா பரிசுத்த ஆவியானவர் எடுத்து பேசணும். அப்ப எங்க ஆவியானவர் எடுத்து பேசுறார், நமக்கு தேவையானது எங்க பேசுறாங்க, கண்டிச்சு எங்க உணர்த்துறாங்க, மனசாட்சி சொல்லும் உங்களுக்கு எந்த சபை சரியான சபை, அதன்படி நம்ம போகணும். அதே மாதிரி சரியான சபையில் நம்ம இருக்கிறோமா அப்படின்றத எப்படி தெரிஞ்சு கொள்ளணும்னா, சமாதானமா இருக்கா நம்ம ஆவியில அப்படின்னு பார்க்கணும். ஏதாவது ஒரு ரீசன்ல ரெஸ்ட்லெஸ் இருக்கா பார்க்கணும். நமக்கு சமாதானமா இருக்கணும். நம்ம இருக்கிற சபை நமக்கு சமாதானமா இருக்கணும். அது மனசாட்சி சொல்லும், கண்டிச்சு உணர்த்துறாங்க, இங்க நல்வழி படுத்துறாங்க, வசனத்தை பத்தி பேசுற, வசனத்தின்படி நடன்னு சொல்றாங்க, அதை பார்க்கணும். பிள்ளைகள் தவறாம சபைக்கு போறதுக்கு பழக்கணும். அவங்க பதியணும், ஆண்டவரை தேடணும்ன்ற எண்ண பிள்ளைகளுக்கு உண்டாகணும். பிள்ளைகள் அந்த மாதிரி வளர நோட்ஸ் எடுத்து பழக்கணும். அவங்க சபையில என்ன பிரச்சனை நடந்தாலும் அவங்க நோட்ஸ் எழுதி பழக்கணும். யார் பேசுனாலும் சரி நோட்ஸ் எழுதின்னு சொல்லி அப்படியே பழக்கணும். அதெல்லாம் அவங்க இருதயத்துல அப்படியே பதியும். அவங்களுக்கு கொலோசியர் 3:21 பாக்குறோம், பிதாக்களே உங்கள் பிள்ளைகள் திடனற்று போகாதபடி அவர்கள் கோபம் ஊட்டாதிருங்கள். பிள்ளைகள் ஒரு நாளும் கோபம் ஊட்டுற மாதிரி பண்ணக்கூடாது. அவங்களுக்கு உன்னை அடிக்கிறேன் பார், உன்னை என்ன பண்றேன் பார், இப்படியே பண்ணக்கூடாது. டிசிப்ளின் பண்ணணும். அதான் சில அரவணைச்சு போகணும், சில செஞ்சு கண்டிச்சு பண்ணணும். எப்ப அரவணைக்கும் அப்ப அரவணைக்கணும், எப்ப கண்டிக்கும் அப்ப கண்டிக்கணும். 2ல 1ல இருக்கக்கூடாது, 2 இருக்கணும். அரவணைக்கும் செய்யணும், கண்டிக்கவும் செய்யணும். எபேசியர் 6:4 பாக்குறோம், பிதாக்களே நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிக்ஷையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. பைபிள் என்ன சொல்லியிருக்குன்னு சொல்லி பிள்ளைகளை சொல்லிக் கொடுக்கணும். இதன்படி நடக்கணும், இதன்படி நீ நடக்கணும், இதன்படி நடக்காம இருக்கக்கூடாது இல்லையா அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி ஒரு கெஸ்ட் நம்ம வீட்டுக்கு வர்றாங்க, அதனால நம்ம தனி ஜபத்தையோ குடும்ப ஜபத்தையோ விட்டுறக்கூடாது. கெஸ்ட் வர்றாங்களா, நம்ம வீட்டுல தங்குறாங்களா, அவங்கள்ட்ட சொல்லணும், நாங்க காலையில இத்தனை மணிக்கு ஜெபம் பண்ணுவோம், ராத்திரி இத்தனை மணிக்கு ஜெபம் பண்ணுவோம்.
இல்ல எங்களுக்கு முடியாது, நாங்க பிஸியா இருக்கோம் அப்படி இப்படின்னாங்களா, விட்டுருங்க. நாங்களும் வரோன்றாங்களோ அவங்களே அகாமடேட் பண்ணி வச்சு ஜோம் பண்ணுங்க. அவங்களுக்காகவும் சேர்த்து ஜோம் பண்ணுங்க. அவங்க வராங்கன்றதுனால உங்க ஜபம் உங்களுக்கும் கர்த்தருக்குள்ள உறவு தடபடக்கூடாது. கர்த்தர் பேசுகிற நேரம் ஜபம்ன்றது, கர்த்தர் நம்மளை சீர்படுத்துகிற நேரம் அது. அந்த இதை ஒரு நாள் விட்டுறக்கூடாது. சங்கீதம் 127 இதோ பிள்ளைகள் கர்த்தரால் ஒரு சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். கர்த்தர் கொடுத்த பிள்ளைகள், நம்ம மேனேஜர் தான், நம்ம ஓனர் கிடையாது. அதனால கர்த்தர் எப்படி நடத்த சொன்னாரோ அப்படி நடத்தணும் பிள்ளைகளை. கர்த்தருக்கு ஏற்ற விதத்துல வளர்க்கணும். நம்ம அவங்களுக்கு பின்னாடி போகக்கூடாது, அவங்க கர்த்தருக்கு பின்னாடி வரணும். பிள்ளை இன்டெலிஜென்டா இருக்கிறதா தலையில தூக்கி வச்சிடக்கூடாது. பிள்ளை பிரைம் மினிஸ்டர் ஆனாலும் உங்களுக்கு பிள்ளை தான். எவ்வளவு பெரிய பிரைம் மினிஸ்டர் போய் அமெரிக்கன் பிரசிடென்டாவே ஆனாலும் உங்க பிள்ளை தான். அவனை டிசிப்ளினா தான் வளர்க்கணும், கர்த்தருக்கு ஏற்ற விதத்துல வளர்க்கணும். பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய நிலைமை எப்படி அறிந்து கொள்வதுன்னா, ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அது பிள்ளைகள் எந்த அளவுக்கு வேதத்தை தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க, எந்த அளவுக்கு கர்த்தரை பற்றி அறிந்து வைத்திருக்கிறாங்கன்னு பார்க்கணும். அந்தந்த வயசுக்கேற்ற விதத்துல அவங்க அறிஞ்சு வச்சிருக்கிறாங்களா, வேதத்தை எந்த அளவு படிக்கணுமோ அந்த அளவு படிக்கிறாங்களா, கர்த்தரை எந்த அளவு அறிந்து வச்சிருக்கணுமோ அந்த அளவு அறிந்து வச்சிருக்காங்களான்னு பார்க்கணும். பிள்ளைகள் நல்லா பாட்டு பாடுவாங்க, நல்ல மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிப்பாங்க, சபையில நல்ல பொறுப்படுத்து அதை இதன் செய்வாங்க. உடனே அவங்க நல்லா இருக்காங்கன்னு நினைச்சிருக்காங்க. ஆவிக்கிற நிலைமை அவங்க தனி ஜபம், தனி வேத தியானம், தனிப்பட்ட வேதத்துல ஆராதிச்சு பாடி ஆராதிக்கிறதெல்லாம் சரியா இருக்கான்னு பார்க்கணும். அதான் முக்கியம். மேடல இருக்கிறாங்க, தனிப்பட்ட விதத்துல ஆண்டவரோட உறவுல இருக்கணும். மனைவி தாய், மனைவியா இருந்து தாயா இருந்து குடும்பத்துல உள்ளவங்க பங்கு என்னன்னா, ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் நான், சோம்பலா இருக்கக்கூடாது. சீக்கிரமா எழும்பிடணும், கடைசியா படுக்கணும். சோம்பலா இருக்கக்கூடாது. பிள்ளைகளுக்கு டிசிப்ளினை கத்துக் கொடுக்கணும். என்னென்ன செய்யணும், என்னென்ன சின்ன சின்ன காரியத்தையும் சொல்லி பழக்கணும். நீங்க இன்னொரு வீட்டுக்கு போறீங்க, ஒரு ரிலேட்டிவ் வீட்டுக்கு போறீங்க, தங்குறீங்கன்னா அங்க இந்த பிள்ளைகள் எப்படி நடக்கிறாங்கன்றத பார்க்கும்போது நீங்க பிள்ளைகளை எப்படி வளர்த்துருக்கீங்கன்னு பார்த்துவாங்க. பிள்ளைகள் வெளியில போயிட்டு வராங்களா, கை கால்லாம் கழுவிட்டு உள்ள வரணும்னு பழக்கணும் அவங்கள. எப்ப வெளியில போயிட்டு வந்தாலும் முதலாவது கை காலை கழுவிட்டு தான் வீட்டுக்குள்ள வரணும். அந்த ட்ரெஸ்ஸை மாத்திடணும். அதெல்லாம் கை காலம் கழுவி ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு தான் அடுத்த வேலையை செய்யணும்னு பழக்கணும். சுத்தமா இருக்க பழக்கணும். இந்த மாதிரி கெஸ்ட் வீட்டுக்கு போகும்போதும் அங்க எப்படி பிஹேவ் பண்ணணும், எப்படி பிஹேவ் பண்ண கூடாதுன்றத பழக்கணும். சின்ன பிள்ளையா இருந்தாலும் நம்ம பிள்ளை நமக்கு பெருசு தான். ஆனா அவங்க வீட்டுல சுத்தமா இருக்கும், பெட்டெல்லாம் அப்படி சுத்தமா இருக்கும். அங்க போய் செருப்பு காலோட விளையாட விட்டுறக்கூடாது பிள்ளைகளை. வெளியவே செருப்பை கழட்டி வச்சு பழக்கணும். உள்ள போகும்போது எப்படி இருக்கணும், அங்க எவ்வளவு டிசிப்ளினா நடக்கணும். கண்ணாடி டம்ளர்ல கொடுப்பாங்க, பெரிய பெரிய அளவு கண்ணாடி டம்ளர்ல. உடனே இந்த பிள்ளை ஓடி போய் போட்டு உடச்சிடக்கூடாது. நம்ம ஒரு போய் சாரின்னு சொல்லிடக்கூடாது. நம்ம அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடணும், அவங்களுக்கு கொடுக்காதீங்க, எனக்கு கொடுங்க, நானே கொடுத்துக்கிறேன்னு சொல்லிடணும். தனியா ஒரு எவர் சில்வர் டம்ளர்ல கொடுங்க, கண்ணாடி டம்ளர் வேண்டாம், சின்ன டம்ளர்ல வாங்கி நம்மளே குடிச்சு கொடுக்கணும். இங்க கொடுத்துக்கிட்டு அங்க பக்கம் நம்ம ஊத்திடக்கூடாது கீழே. நம்ம கரெக்டா டிசிப்ளினை வளர்க்கணும். யாரு பார்த்தாலும் பரவாயில்ல, பிள்ளைய இவங்க கண்டிச்சு வளர்க்குறாங்கன்றத அவங்க பார்க்கணும். பிள்ளைகளை ஒழுக்கமா வளர்க்கணும். நம்ம நீ நானு பேச பழக்கக்கூடாது. பிள்ளைகளை ரெஸ்பெக்ட் பண்ணி பழக்கணும். நமக்கு ஒரு கல்ச்சர் இருக்குது. அவங்களை எப்படி அவங்கள்ட்ட பழக்கணும், அவங்க எப்படி பழகணும். பெரியவங்க வந்தா எந்திரிச்சு நிக்கணும்னு பழக்கணும். வயசுல மூத்தவங்க வந்தாங்கன்னா எந்திரிச்சு நிக்கணும், அவங்க ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னு கத்துக் கொடுக்கணும். நிறைய பேர் நிறைய பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அறிவி ஜீவித்தனமா பேசுவங்க, சிரிச்சுக்கே உட்கார்ந்து இருப்பாங்க. அதுக்கு இடம் கொடுக்க கூடாது. அமைதியா இருக்க பழக்கணும். பெரியவங்க பேசுவோம், குறுக்க பேசிட்டு இருக்க பழக்கக்கூடாது. இந்த மாதிரி சோம்பேறித்தனம் பிள்ளைகளுக்கு ஒரு நாளும் வரக்கூடாது. அவங்க நல்ல எனர்ஜெட்டிக்கா சுறுசுறுப்பா இருக்க பழக்கணும். லீவு நாட்கள் மட்டும் அவங்க நல்லா ரெஸ்ட் எடுக்கணும், நல்லா விளையாட விடணும். அது அன்னைக்கு அவங்களை போட்டு இது பண்ணக்கூடாது. அன்னைக்கு காலம் லேட்டா இருந்துக்காங்க, லேட்டா எந்திரிக்கட்டும். உங்களுடைய ஃபேமிலி பேர் தள்ளி வைங்க. லீவு நாட்கள் அன்னைக்கு போய் காலையில எழுப்ப வேண்டாம். அன்னைக்கு அவங்க ரெஸ்ட் பண்ணட்டும். எபேசியர் 5:22 மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படியுங்கள். 23 கிறிஸ்து சபை தலையா இருக்கிறவரும் புருஷனும் மனைவிக்கு தலையா இருக்கிறான், அவரே சரீரத்துக்கும் இரட்சகராக இருக்கிறார். இப்ப
மனைவிகளே கர்த்தருக்குள்ள உங்கள் சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படியுங்கள். புருஷனுக்கு கீழ்ப்படிஞ்சு இருக்கணும் மனைவியானவள். புருஷன் தான் வீட்டின் தலைவர். ஏன்னா ஒரு ஹெட்டு தான் இருக்கணும், 2 ஹெட் இருக்கக்கூடாது. டூ மெனி குக்ஸ் இருக்கக்கூடாது. ஒருத்தர் தான் ஷிப் கேப்டனா இருக்கணும், 2 கேப்டன் இருக்கக்கூடாது. ஒருத்தர் வந்து ஈஸ்ட் போ, ஒருத்தன் வெஸ்ட் போ, இல்ல ஒருத்தர் சவுத்து போ, ஒருத்தர் நார்த்து போனக்கூடாது. ஒரு கேப்டன் தான் இருக்கணும் ஒரு ஷிப்புக்கு. இப்ப ஹஸ்பண்ட் தான் ஹெட்டா இருக்கணும். பாருங்க, கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல புருஷன் மனைவிக்கு தலையா இருக்கிறாங்க. ஆண்டவர் நியமம் அது. கொலோசியர் 3:18 மனைவிகளை கர்த்தர் கேட்கும்படி உங்கள் புருஷனுக்கு கீழ்ப்படியுங்கள். புருஷனுக்கு கீழ்ப்படிந்தா இருக்கணும். பாக்குறான் சாராள் வந்து ஆபிரகாம், ஆண்டவரே, என்னை ஆள்கிறவரே, எனக்கு தலையா இருக்கிறவரே, பரிசா என்ன சொல்றாரோ அதன்படிதான் இருக்கணும். மனைவிகள் வந்து தலையெடுக்க கூடாது ஒரு நாளும். அது ஆண்டவருடைய நியமம் கிடையாது. நீதிமொழிகள் 31:27 அவள் சோம்பலின் அப்பத்தை புசியாமல் தன் வீட்டுக்காரி எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமாய் இருக்கிறாள். பாருங்க, சோம்பலா இருக்கக்கூடாது அப்படின்றத பைபிள திரும்பவும் பார்க்கிறோம். அடுத்தது 24 அதிகாரம், நீதிமொழிகள் 24 அதிகாரம் 3-4 வசனங்கள். வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படும். அறிவினாலே அறைகளில் அருமையும் இனிமையுமான சகலவித பொருள்கள் நிறைந்திருக்கும். வீட்டை நீங்க எப்படி வச்சிருக்கீங்கன்னு பார்க்கும்போது உங்க ஞானத்தை பார்ப்பாங்க. மனைவிமார்கள் வந்து வீட்டை எப்படி வச்சிருக்கீங்க, வீடு ஞானத்தினாலே கட்டப்படணும், விவேகத்தினால் நிலைத்தப்படும். நீங்க பாக்குற சுத்தமா இருக்கணும். பொருட்கள் எல்லாம் பார்க்கும்போது எல்லாம் தொடச்சி சுத்தமா இருக்கணும். வீடு தரையில இருந்து சுத்தமா இருக்கணும். அப்ப சுத்தம் பண்ணிட்டே இருக்கணும். அதெல்லாம் நீட்டா மெயின்டைன் பண்ணணும். அறிவினாலே அறைகளில் அருமையும் இனிமையான சகலத்தோடு இருக்கும். உங்களுடைய நாலேஜ், உங்களுடைய விஸ்டம், உங்களுடைய அறிவு, உங்களுடைய ஞானம், உங்களுடைய விவேகம், உங்களுடைய புத்தி எல்லாம் உங்க வீட்டை பார்த்தாலே தெரியும் எப்படி வீட்டை வச்சிருக்கீங்கன்றத. குப்பை மாதிரி வச்சிருக்க கூடாது. எல்லாம் பாத்தீங்கன்னா சில வீடுகளை பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் போட்டு அடைச்சு மூடி வச்சிருவாங்க. திறந்தா அவ்வளவு வந்து விடும். எல்லாம் அடுக்கி நீட்டா வச்சிருக்கணும். நேரம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஆண்டவர் கொடுத்ததை நம்ம மெயின்டைன் பண்ணணும், ரொம்ப முக்கியம். ஏற்கனவே பார்த்தா நீதிமொழி 14:1 புத்தியுள்ள மனிதன் வீட்டை கட்டுவாள், புத்தியில்லாதவன் தன் கைகளால் எழுதி இடித்து போடுவாள். வீட்டை நீங்க தான் கட்டி எழுப்பணும். ஜெபத்துல, வேத தியானத்துல, கர்த்தரை தேடுகிறதுல, ஒழுக்கத்துல, எல்லாத்துலயுமே ஸ்திரீகள் தான் குடும்பத்தை எடுத்து கட்டணும். அதே மாதிரி நீதிமொழிகள் 19 அதிகாரத்துல 13-14 2 வருஷம் பாத்தீங்கன்னா, மூடனாகிய மகன் தன் தகப்பனுக்கு மிகுந்த துக்கம், மனைவியின் சண்டைகள் ஓயாத ஒழுக்கு. மனைவியின் சண்டைகள் ஓயாத ஒழுக்கு. எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டே இருக்கக்கூடாது. எப்படி வந்து ஒரு வீடு ஒழுகுமோ அப்படி போல வீடு இருக்கக்கூடாதுன்றாரு. சண்டை போட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது என்றார். வீடும் ஆஸ்தி பிதாக்களுக்கு சுதந்திரம், புத்தியுள்ள மனைவியை கர்த்தர்கள். அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் a gift from God. புருஷன் பிள்ளைகள் எல்லாம் நீங்க புரிஞ்சு வச்சிருக்கிறீங்க, அதுக்கேற்ப நடக்கணும். நீங்க புரியாம இல்லை, உங்களுக்கு தெரியுது புருஷன் எப்ப பேசணும். அபிகாயில் தான் சிறந்த உதாரணம். நாபால் அவன் வெறிச்சு போதையில இருக்கும்போது அவன்கிட்ட போகல, பேசல. அவன் நல்லா தெளிவா இருக்கும்போது இப்ப பேசுறாங்க. அப்படி போல புருஷன்கிட்ட எப்ப பேசணும், எப்ப பேசக்கூடாது, அதெல்லாம் தெரிஞ்சு நீங்க பண்ணணும். தெரியாம என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. உங்களை பார்க்கும்போது அவங்களுக்குள்ள நிச்சயமா பயம் வரும். 1 பேதுரு 3 அதிகாரம் 1-6 வசனம். அந்தபடி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்துக்கு கீழ்ப்படியாக இருந்தால், நீங்க உங்க புருஷனுக்கு கீழ்ப்படிந்து இருந்தால், அதுக்கப்புறம் சொல்றாரு, அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்துக்கு கீழ்ப்படியாக இருந்தால், வசனத்தின்படி நடக்காம ஒரு புருஷன் இருந்தா, பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து, நீங்க எப்படி செபிக்கிறீங்க, எப்படி வந்து நீங்க ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்குறீங்க, ஆண்டவரின் வார்த்தையின்படி எப்படி நடக்கிறீங்கன்றத பார்க்கும்போது, போதனை இன்றி யார் அவங்களுக்கு போதிக்க தேவையில்லை, மனைவிகளின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள். உங்க நடக்கையை பார்த்து அவங்க ரட்சிக்கப்பட்டுருவாங்க. உங்க மனசாட்சி பேசும் அவங்களுக்குள்ள. மயிரை பின்னி பொன் ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை ஒழித்துக் கொள்வதாக புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாகிறாமல், அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற, இதெல்லாம் அழிஞ்சு போகுன்றார். இந்த பொண்ணு, இந்த நம்ம வஸ்திரம் எல்லாம் இதெல்லாம் அழிஞ்சு போகிறது. அழியாத அலங்கரிப்பாய், யாராலும் அழிக்க முடியாது. சாந்தமும் அமைதியுள்ள ஆவியாக இருதயத்தில் மறைத்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமா இருக்கிறது. அதுவே தேவனுடைய பார்வையில் வெளியேறப்பட்டது. உங்க கேரக்டர் ஹஸ் டு ஸ்பீக் டு them. உங்க குணம் பேசும் அவங்கள்ட்ட. நீங்க அமைதியை ஜெபம் பண்ணா போதும். யார்கிட்ட ஜெபம் பண்றீங்க?
தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் சர்வவல்லமையுள்ள கர்த்தரை நீங்க ஜெபம் பண்றீங்க, புருஷனை ரட்சிங்கப்பா, உண்மை அறிந்து கொள்ள வைங்கப்பான்னா அவர் தொடுவார். நம்ம நினைப்போம் இப்ப இந்த லைட் எங்க இருந்து வருது, சுவிட்ச்ல இருந்து வருது கரண்ட், இந்த சுவிட்சை பார்ப்போம். இதுக்கு மேல போனா அந்த வீட்டுக்கு மொத்த கரண்ட் ஒரு இதுல இருந்து வருது, ஒரு மெயின்ல இருந்து அதை பார்ப்போம். அதுக்கு மேல எங்க இருந்து ஒரு போஸ்ட்ல இருந்து வருது, அதுக்கு மேல டிரான்ஸ்ஃபார்மர், அங்க டிரான்ஸ்ஃபார்மர்ல கை வைப்பார் கர்த்தர். அவங்க போட்டு எது பண்ணிட்டு கூடாது, அவங்களுக்கு தொந்தரவு பண்ணிட்டே இருக்க கூடாது. ஜெபம் பண்ணா ஆண்டவர் தொடுவாரு. எப்பயுமே சொல்றீங்க அந்த ட்ரையாங்கிள வச்சிருக்கணும் இமேஜினேஷன்ல. ஆண்டோட ஜெபம் பண்ணா ஆண்டவர் உங்களை தொடுவார், ஆண்டவர் பேசுவார். இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையா இருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களின் கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். கீழ்ப்படிதல் வந்து அலங்கரிப்புன்றார். அந்தபடியே சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தாள். நீங்கள் நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் பயப்படாதீர்கள், அவர்களுக்கு பிள்ளைகளாயிருப்பீர்கள், அவளுக்கு பிள்ளைகளாயிருப்பீர்கள் என்றார். அப்படி போல நீங்களும் இருங்க என்றார், சாராளை போல. நீதிமொழிகள் 18:22 மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான், கர்த்தர் தயவும் பெற்றுக் கொள்கிறான். கல்யாணம் ஆகாத வரைக்கும் வேற, கல்யாணம் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒரு முன் உதாரணம் மனைவி வந்துடுறா. எப்படி இருக்கணும், இப்படி போல நானும் இருக்கணும்னு ஆசை உண்டாகணும், அப்படி போல இருக்கணும் மனைவிமாரும். கற்புள்ள நடக்க உங்களுடைய டிசிப்ளின், நீங்க ஆண்டவரை தேடுற விதத்தை பார்க்கும்போது அவங்க அப்பா அதே மாதிரி வருவாங்க. நீங்க ஹார்ட் ஒர்க் பண்றத பார்க்கும்போது, நீங்க கிச்சனை குப்பையா வச்சிருந்தீங்கன்னா அவர் எப்படி ரசிக்கப்படுவாரு? என் படத்து காலையில விடிஞ்ச பிறகு தூங்கிட்டே இருந்தீங்கன்னா அவர் எப்படி ரசிக்கப்படுவாரு? அதுக்கு முடிச்சா பாட்டு சத்தம் கேட்கணும், உங்க பாடி சத்தத்துல அவர் முடிக்கணும். பாடி ஆராதிக்கிறது. என் மனைவி வந்து பாடுறா அப்படின்னா மணி இத்தனை மணின்னு அவருக்கு தெரியணும். அலாரம் தான் அலாரம். கிச்சன்ல வந்து சத்தம் கேக்குதா, என் மனைவி எழுந்துட்டா, இன்னும் சூரியன் வரல, என் மனைவி எழுந்துட்டா, அப்படி போல தோணணும் அவங்களுக்கு. நீதிமொழி 12:4 குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமா இருக்கிறாள், ரட்சை உணவுகளோ அவனுக்கு எழும்புருக்கியா இருக்கிறாள். குணசாலியான ஸ்திரீ புருஷனுக்கு கிரீடம்ன்றார், அவனுக்கு உயர்வை தருகிறவன், கனத்த தருவலா இருக்கணும். லட்ச உணவுன்னா அவனுக்கு எலும்புரிக்கா இருக்குன்னா அவனை அழிச்சு போடுறவளா இருக்கக்கூடாதுன்றார். அது இன்னொன்னு சொல்ல, எலும்புரிக்குன்னா கேன்சர் மாதிரி ஆயிடக்கூடாது புருஷனுக்கு. 1 தீமோத்தேயு 2:11-15 ஸ்திரீயானவள் எல்லாவற்றிலும் அடக்கமுடையவளா இருந்து அமைதலோடு கற்றுக்கொள்ள கடவுள். அடக்கம் அமைதல் சொல்றார். உபதேசம் பண்ணவும் புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தவும் ஸ்திரீயானவளுக்கு நான் உத்தரவு கொடுக்கறது இல்லை, அவள் அமைதலா இருக்க வேண்டும். நீ பண்ணாத, நான் பண்றேன்ற, உனக்கு டோன்ட் ஹவ் எனி ரைட்னு சொல்லல. நீ போராடாத, நான் உன் புருஷனை கரெக்ட் பண்ணுவேன், நீ கரெக்ட் பண்ணணும்னு நினைக்காத. யூ ஆர் நாட் காட், நீ ஆண்டவர், நான் தான் ஆண்டவர், ஏன்ட்ட சொல்லுன்ற. உபதேசம் பண்ணும், நீ உபதேசம் பண்ணிட்டு இருக்காத, நீ புருஷன் அதிகாரம் செலுத்தாத, நானுக்கு உனக்கு உத்தரவு கொடு, நான் செய்ய சொன்ன உன்னை ஏன்றாரு. என்னத்துல முதலாவது ஆதாம் உருவாக்கப்பட்டான், பின்பு ஏவாள் உருவாக்கணும். முதல்ல நான் ஆதாம உருவாக்குனேன், மனுஷன் உருவாக்கலாம், அப்புறம் அவனுக்கு அவன் தனியா இருக்கக்கூடாது, அவனுக்கு ஒரு துணை வேறும், நான் தான் ஏவாளை உருவாக்கி கொடுத்தேன். மேலும் ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஸ்திரீயானவள் வஞ்சிக்கப்பட்டு மீறலுக்கு உட்பட்டாள். சாத்தானுடைய வஞ்சகத்துக்கு அவாதான் முதல்ல ஈல்டானான்றார். ஒருவேளை ஆதாம்கிட்ட பேசியிருந்தா அவன் ஈல்டா இருக்க மாட்டான்ற சென்ஸ்ல சொல்றாரு. ஏவாள் தான் வஞ்சிக்கப்பட்டா, வஞ்சிக்கப்பட்டதுக்கு அவன் புருஷனையும் வஞ்சத்துக்குள்ள நடத்துட்டா, அதனாலதான் பாவம் உள்ள வந்துச்சு, அதனால அதுக்கு இடம் கொடுக்காதேன்றார். அப்படி இருந்தும் தெளிந்த புத்தியோடு விசுவாசத்திலும் அன்பிலும் பரிசுத்தத்தில் நிலை கொண்டிருந்தால் பிள்ளை பிட ரசிக்கப்படுவாள். என்ன அர்த்தம்? தெளிந்த புத்தியோடு விசுவாசத்திலும் அன்பிலும் பரிசுத்தத்தில் நிலை கொண்டாள். இவ்வளவு சொல்றார், நீ விசுவாசத்துல இரு, கர்த்தர் மேல விசுவாசம், மற்ற மனுஷங்களை நேசி, சுத்தமா இரு. இதுல எல்லாம் நீ நினைச்சிருந்தீங்கன்னா பிள்ளை பிட்ட ரசிக்கப்படுவாள்னா உனக்கு பிறக்க போற குழந்தைய பார்க்கும்போது அது முன்ன தெரியும், இவள் மூலமாக அந்த குழந்தையை பெற்றுக்கொண்டேன்னு அதன் மூலமா அவன் ரசிக்கப்படுவான்றார். 1 கொரிந்தியர் 11:3 ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலையா இருக்கிறார் என்றும் ஸ்திரீக்கு புருஷன் தலையா இருக்கிறான் என்றும் கிறிஸ்துவுக்கு தேவன் தலையா இருக்கிறார் என்றும் நீங்கள் அறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். திரும்ப திரும்ப சொல்றாரு, நீ புருஷனை தலையா வச்சுக்கோ, ஆனா நான் தான் குடும்பத்தை நடத்துவேன், பயப்படாதன்ற. 8-12 அதே அதிகாரத்துல, புருஷன் ஸ்திரீல தோன்றினவன் அல்ல, ஸ்திரீயே புருஷன் தோன்றினவள். இதான் முக்கியம். உலகத்துல எப்படி பார்ப்பான்னா, ஒரு ஸ்திரீ மூலமா தானே குழந்தை பிறக்குதுன்னுவான். ஆனா ஆண்டவர் உருவாக்குறது ஒரு புருஷன் தான் ஸ்திரீயை உருவாக்குனார். நான் சொல்றேன், ஸ்திரீயே புருஷன் தோன்றினவள். புருஷன் ஸ்திரீக்காக சிருஷ்டிக்கப்பட்டவன் அல்ல, ஸ்திரீயே புருஷனுக்காக சிருஷ்டித்தேன்றார். ஆகையால் தூர நிமித்தம் ஸ்திரீயானவள் தலையில் முக்காடிட்டுக் கொள்ள வேண்டும்.
அவன் சொல்றான் தூதர்கள் அவன் என்ன பண்ணிட்டான், அவங்க இந்த ரூபவதிகளாக இருக்கிறாங்கன்னு பெண்களோட சேர்ந்து அரக்கர்கள் பிறக்க ஆரம்பிச்சுட்டாங்க, அதனால அவங்க பாதுகாப்பா இருக்கணும்ன்றாரு. ஆயினும் கர்த்தருக்குள் ஸ்திரீ இல்லாமல் புருஷனும் இல்லை, புருஷன் இல்லாமல் ஸ்திரீயும் இல்லை. ஸ்திரீயானவள் புருஷனிலிருந்து தோன்றுவது போல புருஷனும் ஸ்திரீனால் தோன்றினான், சகலமும் தேவனால் உண்டாயிருக்கிறது சொல்லிட்டாரு பாருங்க. சகலமும் தேவனால் உண்டாயிருக்கு, என்னால் உண்டாயிருக்கிறது. அந்த கோழி இருந்து முட்டை வச்சா, முட்டையிலிருந்து கோழி வச்சான்ற கதை தான் இது. ஸ்திரீ புருஷன் இருந்து நான் ஸ்திரீயை உருவாக்குனேன், ஆனா அந்த ஸ்திரீ மூலமா தான் அப்புறம் வம்சத்தை உண்டாக்குனேன், 2 பேருக்கு நான் கடத்தை கொடுத்துருக்கிறேன். அப்புறம் அது அசதியா எதையும் செய்யக்கூடாதுன்றாரு. இறைமையை 48:10 சொல்றாரு, அசதியா எதையுமே செய்யாதீங்க, சுறுசுறுப்பா செய்யுங்கன்றாரு. நீதிபதிகள் 18:9 சொல்றாரு, அசதியா செய்யாத என்றாரு. அதுக்கு ஆப்போசிட் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீதிபதி 22:29 சொல்றாரு, ஒருவன் ஜாக்கிரதையா இருக்குன்னு, ஹார்டர் பண்ணுன்ற, அதான் ஜாக்கிரதையா இப்படின்னு அர்த்தம். ஒருத்தர் ஹார்டர் பண்ணானா தெரிஞ்சுக்கோ, அவன் சாதாரண லெவல்ல இருக்க மாட்டான், உயர்ந்த ஸ்தானத்துக்கு உயர்த்தி வேண்டாரு. ஒருவன் தன் வேலையில் ஜாக்கிரதா இருக்காண்டே, ஆனால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். You will not stand in front of the ordinary people. You will stand in front of kings and princes என்றாரு. ஹார்டர் பண்ணுன்றாரு. அதை நீதிமொழி 12:24 சொல்றாரு, 13 சொல்றாரு. ஹார்டர் பண்ணு, சோம்பலா இருக்காத என்றார். நீதிமொழி 12:27 கொஞ்சம் டீட்டெயில் பார்ப்போம், அப்புறம் நம்ம அடுத்ததுக்கு போயிடுவோம். நீதிமொழிகள் 12:27 சோம்பேறி தான் வேட்டையாடி பிடித்ததை சமைப்பதில்லை, ஜாக்கர்களுடைய பொருளும் அருமையானது. வேட்டையாடி வந்தது கூட, வேட்டையாடி தான் வரணும், சாதாரணமா கிடைக்காது. வேட்டையாடி வந்தது கூட அவன் என்ன பண்றானா, சமைக்கிறது இல்லையா, அதை சமைக்க கூட அவனுக்கு சோம்பலா இருக்கு. ஒரு பகுதியை செய்ய, இன்னொரு பகுதி செய்ய மாட்டேங்க, கம்ப்ளீட் பண்ண மாட்டேங்கிறான்ற. ஆனா ஜாக்கிரதையா அவளுடைய பொருள் அருமையான முழுச குறிச்சிடுறான், ஜாக்கிரதையா இருக்க, ஹார்டர் பண்ணுன்ற. நீதிமொழிகள் 19:24 சோம்பேறி தன் கையை களத்திலே வைத்து அதை திரும்ப தன் வாயண்டைக்கு எடுக்காமல் இருக்கிறான். சாப்பாடை தட்டில வச்சிடறான், அதை எடுத்து வாயில வைக்கிறதுக்கு அவனுக்கு சோம்பலா இருக்குன்றார். அதே இது எங்க இருக்குன்னா, இதே வசனம் நீதிமொழிகள் 26:15 இருக்கு. இதேதான் சேம், நிறைய சொல்லிட்டே போலாம். சோம்பேறித்தனத்துக்கு எங்கெல்லாம் சொல்றாங்கன்னா, நீதிமொழிகள் 24:30-34, நீதிமொழிகள் 20 4:13, 22:13, 26 13-16. இது எல்லாமே நீ சோம்பேறி நிலத்தை கடந்து போனேன், அதெல்லாம் முச்செடியா இருந்தது, கல்லுயா கடந்துச்சு, விளைச்சல் இல்லாம இருந்ததுன்றதான் சொல்ற. சோம்பேறித்தனம் கூட ஜாக்கிரதையா இருக்கணும்ன்றாரு, ஹார்டர் பண்ணுன்றாரு. அடுத்து ரொம்ப முக்கியமானது, பிள்ளைகள் தாய் தகப்பனை கனம் பண்ணணும். இது கட்டளை. உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனின் தாயும் கனம் பண்ணுவாயாக. தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கணும் பிள்ளைகள், ரொம்ப முக்கியம். அப்படி வளர்க்கணும். பிள்ளைகள் ரொம்ப இன்டெலிஜென்டா இருக்கு அப்படின்றதுனால ரொம்ப என்ன பண்ணிடக்கூடாது, அந்த பிள்ளைகள் இஷ்டம் போல விட்டுறக்கூடாது. கண்ட்ரோல்ல இருக்கணும், ரொம்ப முக்கியம். அவங்க ஒரு ஆசைப்படுறாங்கன்றதுக்காக அதை வாங்கி 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 கொடுத்து அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவங்க வழியில நீங்க போறீங்கன்னு அர்த்தம். ஒரு அளவுக்கு இருக்கணும், எல்லாமே கண்ட்ரோல்டா இருக்கணும். அதுக்கு மேல அதை விடக்கூடாது, ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். நீதிமொழிகள் 19:26 தன் தகப்பனை கொள்ளையடித்து தன் தாயை துரத்தி விடுகிறவன் லட்சையும் அவமானத்தை உண்டாக்குகிற மகன். தகப்பனை கொள்ளையடித்துன்னா, தகப்பன் சம்பாதிக்கிறத பூரா அனாவசியம் செலவு பண்ணிக்கிட்டு இருக்க கூடாது. தாயை துரத்தி விடுகிறவன்னா, ஒரு ஸ்டேஜ் வந்தோடனே தாயை பாரமா நினைச்சு தாயை என்ன பண்றது, நிறைய இடத்துல பட்ட ஓல்டேஜ் விட்டுறது. நிறைய பாத்தீங்கன்னா பாவமா இருக்கு. அந்த ஓல்டேஜ் பாத்தீங்கன்னா, அவங்க பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கி இருப்பாங்க, அவங்க எல்லாம் ஃபாரின்ல போய் செட்டில் ஆயிட்டாங்க, நல்லா இருப்பாங்க. ஆனா அந்த பெற்றோரை பாக்குறதுக்கு அவங்களுக்கு டைம் இருக்காது. பெற்றோர் அனாதை மாதிரி இருப்பாங்க. அது அவன் லட்சியம் அவமானத்தை உண்டாக்குறவன் அவனுக்கு தான் அது என்ன ஆகுதுன்னா, டிஸ்கிரேஸ். லட்சை அவமானம்னா எம்பாரஸ்மெண்ட், சேம் அண்ட் டிஸ்கிரேஸ் இருக்குது நியூஸ் ரிசர்வேஷன்ல. அது அவனுக்குத்தான் அவமானம். தாய் தகப்பன கவனிக்காது. நாளைக்கு நம்ம வயசாகும் போது நம்மளை யார் பாப்பான்றதை யோசிக்கணும். மனுஷன் எதை விதிக்கிறான்னா அதை அறுப்பான். யாத்திராம் 21:15 தன் தகப்பனையால் தன் தாயை அதை அடிக்கிறவன் நிச்சயமாக கொலை செய்யப்பட கடவன்ட்டார். தாய் தகப்பன் அடிக்கிறவங்க இருக்கிறாங்க,
நிறைய பேப்பர்ல பாக்குறோம். சொத்துக்காக தகப்பனை அடிச்சு, தாயை அடிச்சு. நீதிமொழி 20ஆம் அதிகாரம் 20ஆவது வசனம், தன் தகப்பனின் தன் தாயின் தூஷிக்கிறவனுடைய ஜீவம் காரில் அடைந்து போகும். சபிக்க கூடாது. ஏன் தான் நீ பெத்தையோ அப்படின்லாம் வேற இடத்துல பிறந்திருக்கணும், உங்க போய் பிறந்தேன் பார் அப்படின்னு சொல்லக்கூடாது. அவனுடைய இது எப்படி போகும்னா, a light going up in darkness, ஒரு ஒரு இருட்டுல போகும்போது விளக்கு அணைஞ்சு கூட எப்படி இருக்குமோ அப்படி போல அவன் வாழ்க்கை போயிருன்ற. நீதிமொழிகள் 23ஆம் 22ஆவது வசனம், உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவி கொடு, உன் தாய் வயது சென்றாலும் போது அவளை அசட்டை பண்ணாதே. உன்னை பெற்றெடுத்த தகப்பனை நிலமணி நீ அவன் சொல்றதை செய்கின்ற. உனக்கு என்னப்பா தெரியும்? நிறைய பேர் பெருசு பெருசுன்னு பேசுவாங்க. பெருசு என்ன சொல்றாரு, பெருசுக்கு என்னத்தை தெரியும்? பசங்க பேசிக்கிறது பெருசு என்ன சொல்றாரு, அந்த சொத்தை தான் பார்ப்பாங்க இல்லையா, தகப்பனை பார்க்க மாட்டாங்க. உன் தாய் வயது சென்றவங்களும் அதை அசட்டை பண்ணாத. தாய் வயது சென்றவங்கன்னா அவங்க அவங்களுடைய அனுபவம் அதை அசட்டை பண்ணிடாத. டு நாட் ஃபர்கெட் வென் ஷீ இஸ் ஓல்டு என்றது நியூ ஜெனரேஷன்ல. அவங்க எப்படி இருந்தாங்க, எப்படி பெற்று வளர்த்தாங்க, ஒன்னு ஆளாக்குனாங்கன்றத மறந்துடாத என்றார். நீதிமொழி 28ஆம் அதிகாரம் 24ஆவது வசனம், உன் தகப்பனின் உன் தாயின் கொள்ளையிட்டு அது துரோகமல்ல என்பவன். தாய் தகப்பனுடைய காசெல்லாம் எடுத்து சொத்தெல்லாம் எடுத்து செலவழிச்சுட்டு இதெல்லாம் வாட்ஸ் ராங் வித் தட்னு சொல்லாத, இதுல என்ன இருக்கு தப்புன்னு சொல்லாத. அவன் பால் கடிக்கிற மனுஷனுக்கு சொன்னா சீரியஸ் கமிட்டிங் மர்டர் என்ற ஒரு கொலை செய்யறதுக்கு ஈக்குவல்றாரு அது. நீதிமொழி 30ஆம் அதிகாரம் 11-17 வசனம், தங்கள் தகப்பனை சபித்தும் தங்கள் தாயை ஆசீர்வதியாமல் இருக்க சந்ததி யாரும் உண்டு. அவங்க பிள்ளைங்க தாய் தகப்பன்ற எண்ணமே இல்லாம இருக்கிறது. இவங்க யாரு? என் தாய், என் தகப்பன், என்னை பெற்று வளர்த்து ஆளாக்குனவங்க. அதை பார்க்கணும். நம்ம இந்த அளவுக்கு நம்மளை கொண்டாந்து இருக்கிறாங்களே, அதை நம்ம யோசிச்சு பார்க்கணும். அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்மளை வளர்த்திருப்பாங்க, நம்மள ஒவ்வொரு நாளும் நம்ம தேவைகளெல்லாம் எப்படி சந்திச்சிருப்பாங்க, எப்படி படிக்க வச்சிருப்பாங்க, எப்படி வேலை வாங்கி கொடுத்து இன்னைக்கு நான் சம்பாதிக்கலாம். ஆனா இன்னைக்கு நான் எப்படி இருந்தேன், யாருடைய கேர்ல இருந்தேன், யாருடைய கேர் ஆஃப்ல இருந்தேன், அது ஒரு நாள் மறந்துடக்கூடாது. 17ஆவது வசனம், தகப்பனை பரியாசம் பண்ணி தாயின் கட்டளை அசட்டை பண்ணுகிற கண்ணை நதியின் காகங்கள் பிடுங்கும், கழுகின் குஞ்சுகள் தின்னும், பறவைகள் கண்ணை பிடிங்கிட்டு போகும், விலங்குகள் அதை தின்னு போட்டுருவாங்க உன்னை என்றார். உன் கண்ணை தின்னு போட்டுருவாங்க, உன் கண்ணு பார்வையை போயிருன்றார், குருடாய் போயிருவேன், இஷ்டத்துக்கு போகக்கூடாது என்றார். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 3ஆவது வசனம், தகப்பனும் தாயின் கனமண்ணும் என்பது வாக்கு தத்துவம் முதலாம் கற்பனையா இருக்கின்றார் பவுல். முதலாம் கற்பனை, ஃபர்ஸ்ட் கமாண்ட்மெண்ட், கட்டளை, ஆண்டவருக்கு முதல் கட்டளை தாய் தகப்பனை கனம் பண்ணு இருக்காரு. கொலோசியர் 3:20, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படியுங்கள், இது கர்த்தருக்கு பிரியமானது. கர்த்தர் சொல்லி இருக்கிறார் கீழ்ப்படின்னு சொல்லி. அசன் இண்டிவிஜுவல் நம்ம எப்படி இருக்கணும்னு சொல்றாரு. ஒரு மனுஷனை எப்படி இருக்கணும்ன்றாரு. அதாவது கணவன் தகப்பன் எப்படி இருக்கணும்ன்றார். ஒரு கணவனா இருந்தா, ஒரு தகப்பனா இருந்தா, நீ ஒரு தனிப்பட்ட மனுஷன், நீ மனுஷன் தான், நீ எப்படி இருக்கணும்னு சொல்றாரு. ஈசாக்கு தியானிக்கிற மனுஷன்றார். அது ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 63ஆவது வசனத்துல, ஈசாக்கு சாயங்கால வழியிலே தியானிக்கிற புருஷனாக இருந்தான். நம்ம வேதத்தை தியானிக்கணும் தனிப்பட்ட விதத்துல புருஷன்மார்கள். ஏன்னா நம்ம ஹெட் ஆஃப் இருக்கிறோம் ஃபேமிலிக்கு. கர்த்தர் என்ன சொல்றாரோ அதன்படி நம்ம நடக்கணும். நம்ம லீடர் கிடையாது, நம்ம லீடர் ஜீசஸ் தான். வசனம் என்ன சொல்றதுன்னு தெரியும்னா அப்பதான் ஜீசஸ் வசனத்தை மட்டும் நடப்பாரு. வசனத்தை நம்ம அதிகமாக படிக்கிறவங்களா இருக்கணும், வசனத்தின்படி நடக்கிறவங்களா இருக்கணும், அதன்படி குடும்பத்தை நம்ம நடத்தணும். மனைவியும் பிள்ளைகளையும். நேரடியா பாத்தீங்கன்னா ஜெபிக்கிற மனுஷன், மேன் ஆஃப் பிரேயர், ஜெபிச்ச பிறந்த எல்லாமே செய்கிறார். யோபு 1:1 அதிகாரம் 5ஆவது வசனத்துல 10ஆவது வசனம் பார்க்கிறோம். யோபு குடும்பத்தை கர்த்தரண்டை நடத்துறவராக இருந்தார். நம்ம அப்படி போல ஜெபம் பண்ணி பிள்ளைகளை கர்த்தரண்டை நடத்துறவங்களா இருக்கணும். யோசுவா 24ஆம் அதிகாரம் 15ஆவது வசனத்துல யோசுவா, நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையை சேவிப்போம். அப்படி போல as for me my whole soul will worship God. நம்ம ஆண்டவரை நடத்துற புருஷனா இருக்கணும். மனைவியும் பிள்ளைகளும் குடும்பத்தை ஆண்டவரை நடத்துறவங்களா இருக்கணும். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 2ஆவது வசனம், யோசேப்புக்கு கர்த்தரோடு இருந்தார். யோசேப்பு கர்த்தரோடு இருந்தார். அதுபோல் நம்ம ஆண்டவரோடு இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 22ஆவது வசனம், ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தார். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 9ஆவது வசனம், நோவா தேவனோடு சஞ்சரித்தார். they walk with God. ஆண்டவரோடு கூட இருக்கணும். நம்ம நல்லா ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். குடும்ப தலைவர்
நம்ம குடும்பத்துக்கு தலை நம்ம முன்மாதிரியா இருக்கணும். நம்ம நல்லா ஜெபிக்கணும், நல்லா ஆடணும், நல்லா வாய் விட்டு பாடணும். நிறைய பேர் வீட்டுல அப்படியே கும்பல உட்கார்ந்து இருப்பாங்க, பழைய பாட்டை பாடுவாங்க. குடும்பம் பழைய பாட்டை பாடிக்கிட்டு இருப்பாங்க, ஏதோ பாரம்பரியமா இழுத்து என்னத்தையோ பாடிக்கிட்டு இருப்பாங்க. உற்சாகமா செய்யணும். அதை கர்த்தரை தேடுறோம்ன்றது பிள்ளைகளுக்கு அதை உணரணும். யாத்ரா 33:11 என்ன 12:6-8 பாக்குறோம். மோசே கர்த்தரோடு ஒரு சிநேகனோடு பேசுவது போல கர்த்தர் பேசினார். மோசையோட கர்த்தர் ஒரு சிநேகனோடு பேசுவது போல பேசினார், முகமுகமாய் பேசினார். அப்படி போல நம்ம இருக்கணும். ஆண்டவர் நம்மள அந்த உறவு இருக்கணும். அப்படி போல அப்போஸ்தலர் 10:2 கொர்நேலியோ அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டாரிடம் தேவனுக்கு பயந்தவனுமா இருந்தான். அப்படி போல நம்ம இருக்கணும். ஆண்டவருக்கு பயந்த குடும்பமா இருக்கணும், பாவத்துக்கு விலகின குடும்பமா இருக்கணும், ஆண்டவர் சொல்றபடி நடக்க குடும்பமா இருக்கணும். 3:5 பார்க்கிறோம். ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமா தன் வீட்டாரையும் விசாரிக்காமல் போனால் அவன் விசுவாசத்தை மறுதளிப்பவனும் அவிசுவாசம் கெட்டவனுமாய் இருப்பான். புருஷனாயிருந்து, கணவனாயிருந்து, தகப்பனாயிருந்து எதை செய்யணுமோ அதை செய்யணும், முக்கியம். அது பண்ணலைன்னா நீ என்ன அறியலைன்றார். அவிசுவாசமும் கெட்டவனமா இருக்கிறான், விசுவாசத்தை மறுதளித்தவனா இருக்கிறார். நீ என்ன ஆண்டவன் சொன்னீங்கன்னா நான் சொல்ற மாதிரி நல்ல கணவனோட புருஷன் குடும்பத்தை நடத்துன்ற. அவங்க என்ன பண்ணணும், என் பிள்ளைக்கு என் மனைவிக்கு நான் என்ன செய்யணும், அதை செய்யணும். 3:3 ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான்? எபேசியர் 5:25 புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவ சபையில் அன்பு கூர்ந்து மனைவிக்கு அன்பு கூறு. உனக்காக வந்திருக்கிறார். போவாஸ் பார்த்தாரு, ரூத் எப்படி பார்த்தாரு, உன் ஜென்ம தேசத்தை விட்டுட்டு, நீ பிறந்த பூர்வீகத்தெல்லாம் விட்டுட்டு, உன் தாய் தப்புனை விட்டுட்டுலாம் நீ வந்திருக்கிறியே, அந்நிய தேசத்துக்கு வந்திருக்கியேன்ற. என்ன நம்பி வந்திருக்கே, என்ன நம்பி நம்ம வந்திருக்கிறா, என் பின்னாடி வந்திருக்கிறா, தன் தாய் தப்புனெல்லாம் விட்டு. அப்ப நான் இருந்து அவளுக்கு என்ன, நான் அவளோட அன்பு கூறணுன்ற. கொலோசியர் 3:19 புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அவர்கள் மேல் கசந்து கொள்ளாதிருங்கள். அன்பு கூறுங்க, கசந்து கொள்ளாதிருங்கள் என்ற. அடிமை மாதிரி நடத்தக்கூடாது. அது அந்த காலம். புருஷன் முன்னாடி நடப்பார், 10 அடி பின்னாடி தான் முன்னாடி நடக்கணும். 20 வயசு வித்தியாசத்துல 18 வயசு வித்தியாசத்துல கல்யாணம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு 13-14 வயசுலயே அவங்க அம்மா கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. அந்த காலம் இந்த காலம் அப்படி இல்லை. தலைமை மோசே மோசைட்ட நான் ஃப்ரெண்டு மாதிரி பேசுறேன்ற. நம்ம எப்படி பேசணும், மனைவி நம்மளை போல நேசிக்கணும். நீதிமொழியில் 12 என்ன பார்த்தோம், குணசாலை நிஸ்தித்தன் புருஷன் கிரீடமாக இருக்கிறாள். நம்மளுக்கு அவங்க உயர்வு உண்டாக்குறவங்க, நம்மளுக்கு நம்ம கிரீடத்துல ஒரு முத்து மாதிரி அவங்க. 1 பேதுரு 3:7 அந்தபடி புருஷர்களே மனைவியானவள் பலவீனம் பாண்டமாக இருக்கிறபடினால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்கள் நித்திய ஜீவனாய் கிருபையை சுதந்திரித்துக் கொள்ளானபடியால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கணத்தை செய்யுங்கள். நம்ம கூட அவங்களும் பரலோகத்துக்கு வரப்போறாங்க. நம்ம கூட ஆண்டவர் நமக்கு ஆண்டவர் சொந்தம், அவங்களுக்கு சொந்தம். ஆண்டவர் தான் நம்மளை நினைச்சிருக்கிறாரு. அவங்கள தேவன் நினைத்தது இது, நமக்கு மனைவியாக கொண்டாந்துருக்காரு. அதனால அவங்க பலவீனமான பாண்டா, they are weak physically, they are weak. சரீரப்பிரகாரமாக பலவீனமானவங்க. உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு என்னன்னா அர்த்தம், நீங்க விவேகத்தோட அவருடைய வாழ்ந்துன்னா அடுத்து 1 கொரிந்தியர் 7:5 சொல்றாரு, உபவாசத்திற்கும் ஜெபத்திற்கும் தடையிராதபடிக்கு இருவரும் சில காலம் பிரிந்திருக்க வேண்டும் என்று சம்மதித்தால் என்று. உபவாசத்தையும் ஜெபம் பண்றீங்க, அப்ப மட்டும்தான் அந்த நேரம் மட்டும்தான் ஆண்டவரோடு இருக்கிற நேரம். அதனால அப்ப நீ பிரிஞ்சிருக்கலன்னா மனைவியோடு சேர்ந்து எப்பொழுதும்ன்றார். ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாது இருங்கள், உங்களுக்கு விரதத்துவம் இல்லாமையால் சாத்தான் உங்களை தூண்டி விடாதபடிக்கு மறுபடி கூடி வாழுங்கள். ரொம்ப முக்கியமானது அது. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் என்ன பண்றாருன்னா, கல்யாணம் ஆகி பல வருடங்களை கழிச்சு திடீர்னு என்னை ஆண்டவர் அண்ணகரா அழைக்கிறாரு, நீ போயிரு அப்படின்ட்டார். மனைவியை பார்த்து என்னை ஊழித்து கூப்பிடுறாரு. அப்படி ஒரு நாள் செய்ய மாட்டாரு ஆண்டவர். அப்ப ஏன் நீ கல்யாணம் பண்ண முதல்ல அப்படின்னு கேட்டிருக்கணும். இவங்க ஏன் நீ முதல்ல அப்படி கல்யாணம் பண்ண, அப்ப ஆண்டவனுக்கு சொல்லலையான்னு கேட்டிருக்கணும். அவங்களும் பாவம், அவங்க சரி ஒரு மாறுவார்னு கூட இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்படியெல்லாம் ஆண்டவர் நடத்த மாட்டார். மத்தேயு 19:3-9 சொல்றாரு இல்லையா, தேவன் நினைத்ததை மனிதன் பிரிக்காது இருக்க கடவன்ட்டார். ஒரு நாளும் நம்ம விவாகரத்து பண்ணக்கூடாது. எவ்வளவு சண்டை சச்சரவுகள் வந்தாலும் ஆண்டவரே மீண்டுமாக சேர்த்து வைங்க அப்பா, நாங்க பிரிஞ்சு போகக்கூடாதுன்னு போராடி செவிச்சு சேர்ந்து இருக்கணும். ஒரு நாளும் போயிடக்கூடாது, பிரிஞ்சு போயிடக்கூடாது.
சங்கீதம் 128 முதல் 6 வசனங்கள் அது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். இருந்தாலும் ஒரு தடவை இந்த கான்டெஸ்ட்ல பார்க்கும்போது நல்ல அதனுடைய வெளிச்சம் நமக்கு கிடைக்கும். சங்கீதம் 128, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவனோ உன் பாக்கியவான், உன் கைகளில் பிரயாசத்தை சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம் உண்டாயிருக்கும். நான் பிளஸ் யூன்றார். நீ கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவனா இருந்தேன்னா நான் உன் ஆசீர்வதிப்பேன்றாரு. உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், நீ என்ன விதைக்கிறையோ அதை அறுப்பன்றார். வீணாய் போகாது ஒண்ணுன்றாரு. உனக்கு பாக்கியம் நன்மை உண்டாயிருக்கும். உன் மனைவி உயிர்களில் கணிதரும் திராட்சை கொடியை போல இருப்பார், உன் பிள்ளைகள் உன் பந்திச்சுட்டு ஒளிவர கன்றுகளை போல இருப்பார் என்றார். சொல்றேன், இப்படியெல்லாம் ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாரு. இதெல்லாம் தெரிஞ்சதுதான். இதோ கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் நிமிதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான், கர்த்தர் சீயோனில் உன்னை ஆசீர்வதிப்பார், நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய், நீ உன் பிள்ளைகளையும் இஸ்ரேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். சமாதானத்தோட வச்சிருப்பேன், சந்தோஷத்தோடு வச்சிருப்பேன், செழிப்பாய வச்சிருப்பேன்றார். எனக்கு பயந்து வாடும், உன் குடும்பத்தை என்னென்ன நடத்துன்றார். சில விஷயங்கள் ஆண்டவர் சொன்னதை எழுதியிருக்கேன். அன்னைக்கு காலையில ஜெபத்துல இருக்கும்போது ஆண்டவர் சொன்னது, பரிசுத்தாவின் அபிஷேகம் ஆதவங்க அதை கேட்டு பெற்றுக்கொள்ளணும். சில குடும்பங்கள்ல சில அபிஷேகம் இருப்பீங்க, எனக்கு அபிஷேகத்தை தாரு, கேளுங்கள் கொடுக்கப்படும் சொல்லி பரிசுத்தாவியை கேட்டு பெற்றுக்கொள்ளு சொன்னார் லூக்கா 11. மாம்சமாட யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன் இருக்கிறார். அதனால எனக்கு அபிஷேகம் வேணுமையான்னு கேளுங்க, எனக்கு அபிஷேகம் வேணும், என்னை நிரப்புங்க, இப்படி பரிசுத்தாவில நிரப்புங்கன்னு சொல்லி ஜெபிக்கணும். அதே மாதிரி பிள்ளைகள் எக்ஸாம் டைம்ல மாத்திரம் படிக்கிறவங்களா இருக்கக்கூடாது. தினமுமே பிள்ளைகளை படிக்க வைக்கணும். தினமும் படிச்சுட்டே இருந்தாங்கன்னா எக்ஸாம் டைம்ல அக்குமுலேட் ஆகாது. எல்லாம் ஒண்ணு சேர்த்து வச்சுக்கிட்டு படிக்க முடியாது. அன்னன்னைக்கு பிள்ளைகளை படிக்க வச்சிடணும். இந்த மாதிரி பிள்ளைகள் என்ன படிக்கிறாங்கன்றத மானிட்டர் பண்ணணும். பேரண்ட்ஸ் இன்னைக்கு என்ன படிச்சிருக்கிறாங்கன்றத டீட்டெயிலா பார்க்கணும். என்ன படிச்சிருக்கிறாங்க, அவங்க ப்ராக்ரஸ்ல ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா பிள்ளைகள் படிப்பு முக்கியம். ஏன்னா அதான் அவங்க ஃபியூச்சரை டிசைட் பண்ணும். பிள்ளைகள் வளர்ந்த பிள்ளைகளா இருந்தாங்கன்னா அவங்களா சபையை தேர்ந்தெடுக்க கூடாது. நான் அந்த சமாதானத்துக்கு பிடிச்சிருக்கு, அங்க பிடிச்சிருக்கு போகக்கூடாது. நீங்க போய் பார்க்கணும். முதலே சொல்லிட்டு எப்படி சர்ச்சை செலக்ட் பண்ணணும்னு. சத்தியத்தை இடம் இருக்கா, சத்தியத்தை சத்தியமா கற்றுக் கொடுக்குறாங்களா, அவங்க பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறாரா, சொந்த பேச்சு பேசாம வேறு வகையான உபதேசம் இல்லாம இருக்கா, அது ரொம்ப கவனமா இருக்கணும். தங்களுடைய இஷ்டத்துக்கு பிள்ளைகள் போகக்கூடாது. அது போச்சுன்னா நாளைக்கு எல்லா விஷயத்திலுமே அவன் தன் இஷ்டத்துக்கு போக ஆரம்பிச்சிருவான். பக்தியா இருந்தாலும் சரியான பக்தியா இருக்கணும், சபையா இருந்தாலும் சரியான சபையா இருக்கணும், சரியான போதனை இருக்கான்னு பார்க்கணும். அநேக போதனால அழைப்புண்டு போயிடக்கூடாது. தெரிஞ்ச ஒரு குடும்பம் வேற மாதிரி போதனைகளை போய் என்ன பண்ணாங்கன்னா அந்த போதனைகளை கேட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா தங்களுடைய சொத்தை பூரா இழந்துட்டாங்க. மொத்த சொத்தை இழந்து ரொம்ப பரிதாபமான நிலைமைக்கு போயிட்டாங்க. ரொம்ப கவனமா இருக்கணும். பைபிள் தான் நம்மளுக்கு அல்டிமேட், வேதம் தான். இதை புடிச்சுக்கணும். நம்ம யாரு என்ன தீர்க்க தரிசனம் சொன்னாலும் சரி, யாரு என்ன சொன்னாலும் வேதத்தின் வசனத்துல இருக்குதா அதை பார்க்கணும். வசனத்தின்படிதான் நம்ம வாழணும். தீர்க்க தரிசிகளுக்காக என்ன பண்ணக்கூடாது, தீர்க்க தரிசனங்களுக்காக அங்கேயும் ஓடக்கூடாது. நாம தனிச்சு ஜெபிச்சு தியானிக்கிறோமா, ஆண்டவரை தேடுறோமா, அது முக்கியம். அது இருந்தா தான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரு. வெறுமனை நான் போய் நான் தனியா ஜெபிக்காம, நான் தனியா வேதத்தை தியானிக்காம, அவரோட நல்ல உறவு இல்லாம நான் போய் தீர்க்க தரிசனம் என்னன்னா அவங்க அந்த தீர்க்க தரிசனம் சொல்லுவார் உடனே கீழாக்கால் மேலாக்கால் வாழாக்கால் தலையாக்குவார் உடனே அந்த வேலை தூக்கி பெருசா கொண்டு போறாரு. அப்படி நடந்துருமா? நான் ஆண்டவரை தேடணும். ஆண்டவர் தானே நான் ஆசீர்வதிக்கணும். நான் ஆண்டவரோட நல்ல உறவுகள் இல்லாம எந்த தீர்க்க தரிசனம் என்ன புரோஜனம் எனக்கு? பிள்ளைகளை தகுதிக்கேற்ப பாராட்டணும். ரொம்ப மேன்மை பாராட்டிடக்கூடாது. பிரைடு வந்துடும். அதுக்கப்புறம் அதுதான் அழிவுக்கு காரணமாயிரும். அவங்க வளர்ச்சிக்கு தடையாயிரும். ரொம்ப கவனமா இருக்கணும். ஜெபம்ன்றது நீங்களா சொந்தமா ஜெபிச்சுட்டே இருக்கக்கூடாது. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்போஸ்தலன் யோவான்? தேவ சித்தப்படி நீங்க ஜெபிச்சீங்கன்னா அவர் கேட்பார், அதன்படி நடக்கும். நீங்க ஜெபிக்கும் போது அவர் கேட்கணும்னா தேவ சித்தப்படி, வசனத்தின்படி, வசனத்தை சொல்லி ஜெபிச்சீங்கன்னா இதான் தேவ சித்த வசனம், இதன்படி ஜெபிச்சீங்கன்னா நிச்சயமா கேட்பாரு. அப்ப கேட்கிறாருன்னா நிச்சயமா பதில் கொடுப்பார். அதான் சொல்றார். அப்ப நீங்களா சுயமா ஜெபிக்க கூடாது. நீங்க வசனத்தை சொல்லி சொல்லி ஜெபிக்க பழகுங்க. உங்க பிரேயர்னாலே ஃபுல்லா வசனமா இருக்கணும். இந்த அதிகாரத்துல இந்த வசனத்துல இப்படி சொல்லியிருக்கிறீங்களே, இந்த சம்பவத்துல இப்படி காமிச்சிருக்கீங்களே அப்படி சொல்லி சொல்லி ஜெபிச்சீங்கன்னா தேவ சித்தப்படி ஜெபிக்கிறீங்க. அப்ப அது கண்டிப்பா அது கேட்பார், அது செய்வார். பிள்ளைகளை வசனத்துக்குள்ள நடத்துங்க. நீங்க எதை செய்றீங்களோ இல்லையோ பிள்ளைகளை வசனத்துக்குள்ள நடத்துங்க. அது ரொம்ப முக்கியம். பிள்ளைகள் வசனத்தின்படி நடக்கணும். நம்ம வசனத்தின்படி நடக்கணும், பிள்ளைகளை வசனத்தின்படி நடத்தணும்.
நம்ம 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 வந்து ஓடிக்கிட்டு இருக்கோம், பிஸியா இருக்கேன், நான் பிஸின்னு சொல்லக்கூடாது. பிஸின்னா நாளைக்கு அந்த பிள்ளைகள் வந்து வேற விதத்துல போனா அதுக்கு நம்ம தான் காரணம் ஆயிடுவோம். அதனால நம்ம வந்து நானும் என் வீட்டார்கள் கர்த்தரையே சேவிப்போம். யோசேப்பு சொன்னது மாதிரி நம்ம குடும்பமாய் ஆண்டவரை தேடி ஆண்டவரை உயர்த்துவார், நம்மோடு இருப்பார், நம்ம உயர்த்துவார்.